Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மன்னராட்சிக்கு 2026 முடிவு கட்டுவோம் அப்படின்னு ஆதவர்ஜுன் சொன்னதுக்கு உதயநிதி சொல்றாரு, மக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம், இது கூட அந்த ஆளுக்கு தெரியல அப்படின்னு உதயநிதி ரியாக்ட் பண்ணிருக்கிறார். உதயநிதி சொல்றது புரிதல் இல்லாதது ஒண்ணு. ஆதவ் அர்ஜுன் பேசுறதுல குறிப்பாக இது ஒரு மன்னராட்சி தான் இங்க நடக்கிறது அப்படின்றது அது யதார்த்தம். எல்லாருமே அதை தான் பேசிட்டு இருக்கிறாங்க. உதயநிதிக்கு இருக்கக்கூடிய அந்த தகுதி துரைமுருகனுக்கு இருக்கா இல்லையா, பொன்முடிக்கு இருக்கா இல்லையா, நேருக்கு இருக்குதா இல்லையா, ஏவா வேலுக்கு இருக்குதா இல்லையா, நூற்றுக்கணக்கான உதயநிதிகள் அந்த கட்சிக்குள்ளாரே இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் போய் சேராத அந்த அதிகாரத்தை உனக்கு மட்டும் வருதுன்னா அப்புறம் மன்னராட்சியா இல்லையா? அதுதான் ஆதவ் அர்ஜுன் கேட்கிறாரு. கேட்டாக்கா அதுக்கு பதில் இல்லை. மக்கள் எந்த மக்கள் உன்னை தேர்ந்தெடுத்தாங்க? பிறப்பின் அடிப்படையில் தானே அது. அவங்க யாருமே கருணாநிதிக்கு பேரனாவும் ஐயா ஸ்டாலினுக்கு மகனாவும் இல்லை. அதான காரணம். அதைத்தான் ஆதவ் அர்ஜுன் சொல்றாரு. இது சமூக நீதி பேசி வந்த கட்சியில் இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இதுக்கு பேர் மன்னராட்சி, இதுக்கு பேர் குடும்ப ஆட்சி அப்படின்னு சொல்றாரு. கரெக்டுங்களா? என்ன தப்பு? அது என்ன உங்களுக்கு தப்பு வந்துச்சு? ஏன் அதுக்கு கட்சி விட்டு நீக்கணும்? நீக்கினீங்கன்னா பெரும் சேதாரத்தை நீங்கள் சந்திப்பீர்கள். ஆதவ் அர்ஜுன் திருமாவை இழிவுபடுத்தி விட்டார் அப்படிங்கிறார். திராவிட கூட்டத்தை விட திருமாவளவனை கொச்சைப்படுத்தியது, அவமானப்படுத்தியது, இழிவுபடுத்தியது, கொத்தடிமையாக நடத்துனது உலகத்துல வேற யாருமே இருக்க மாட்டாங்க. நான் சொல்றேன், என்ன இழிவுபடுத்திட்டார் ஆதவ் அர்ஜுன்? அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்குன்றது இழிவா? இப்ப இந்த பேச்சு பேசினதுக்கு பிறகு ஆதவ் அர்ஜுன் கட்சியில இருந்து நீக்கணும் அப்படின்னு அவங்க கட்சியில இருக்கக்கூடிய நிறைய குரல்கள் வெளிப்படையாகவே இருந்துச்சுன்னு. எந்த கட்சியில இருந்து சொல்றீங்க? விடுதலை சிறுத்தைகள், திமுகவுடைய கிளை கழகத்திலிருந்து. யாரெல்லாம் சொல்றாங்க சொல்லுங்க? திமுகவில் பெரும் லாபத்தை அடைந்தவர்கள் மட்டும்தான் பேசக்கூடிய வார்த்தை. நீயும் வாயை திறந்து பேச மாட்டேங்கிற, எங்கிருந்தோ ஒருத்தன் குரல் கொடுக்குறான். உங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் நீங்க கொண்டுட்டு வரீங்க கட்சியில, அவன் இருக்க மாட்டான். நீங்க அவரை நீக்கினீங்கன்னா ஒரு பெரும் பகுதி உடைப்பு ஏற்படும். அங்கிருந்து கட்டாயம் நாங்க பேசாம விஜய் கிட்டே போயிடுவோம். இல்ல, சேகர் பாபு விஜய் என்ன சொல்றாருன்னா, விஜய் ஒரு தற்கொலை, அந்த தற்கொலைலாம் எங்களை பத்தி பேசுதா, நாங்க 200 தொகுதி இருமாப்போடு இருக்கோம்னு விஜய் சொல்றாரு இல்லையா? நாங்க 200 இல்ல 234 தொகுதியில் ஜெயிப்போம். நீங்க வேணா பாருங்க. இப்ப பாருங்களேன், விக்கிரவாண்டி போங்களேன், பாத்தீங்கல்ல. 2026 திமுகவுடைய கூட்டணி கணக்கு மைனஸ் ஆகும். மக்கள் அதை மைனஸ் ஆக்குவாங்க. நீங்க வேணா பாருங்க. 100க்கு 100 நடக்கும். விஜய் சொல்றாரு 100க்கு 100 நடக்கும். உண்மையிலே நடக்கும். ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பா. ஏகலைவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வினோத். வணக்கம் சார். ஒரு அரசியல் களத்துல மிகப்பெரிய ஒரு பரபரப்பு, குறிப்பா விஜய் அவர்கள் அப்புறம் ஆதவ் அர்ஜுன் பேசி அந்த விழால திமுகவை அட்டாக் பண்ணி பேசிக்கிறாங்க. அதுல நம்ம படிப்படியாவே கேள்விகள் கேட்கலாம் அப்படின்ட்டு. அதுல முதற்கட்டமா இந்த விவகாரங்களுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காரு உதயநிதி. மன்னராட்சிக்கு 2026 முடிவு கட்டுவோம் அப்படின்னு ஆதவ் அர்ஜுன் சொன்னதுக்கு உதயநிதி சொல்றாரு, மக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம், இது கூட அந்த ஆளுக்கு தெரியல அப்படின்னு உதயநிதி ரியாக்ட் பண்ணிருக்கிறார். ஆதவ் அர்ஜுனோட குற்றச்சாட்டு, உதயநிதி ரியாக்ஷன் எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது உதயநிதி சொல்றது புரிதல் இல்லாதது ஒண்ணு. ஆதவ் அர்ஜுன் பேசுறதுல வெகுஜன மக்களுக்கு ஒரு நியாயம் இருப்பதாக எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக இது ஒரு மன்னராட்சி தான் இங்க நடக்கிறது அப்படின்றது அது யதார்த்தம். எல்லாருமே அதை தான் பேசிட்டு இருக்கிறாங்க. நேரடியாக உங்களுக்கு அப்படின்ற மாதிரி வாக்கு போட்டு வந்ததில்லை. ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் இந்த கட்சி சார்பாக போடுறாங்க. நீங்கள் எப்போவுமே தனித்து நின்று மெஜாரிட்டின்னு வந்ததில்லை. உங்களுக்குன்னு இருக்கிறது மிக குறைந்த ஒரு வாக்கு சதவீதம். எல்லோரும் ஒன்றாக கூட்டிக்கிட்டு நம்ம ஒன்றாக இருந்து ஒரு பொது நோக்கத்துக்காக ஒரு கூட்டணியிலேருந்து நம்ம வெற்றி பெறுவோம்னு சொல்கிறப்ப மந்திரி பதவியை பகிர்ந்துக்க வேண்டும் தானே அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்கக்கூடிய யதார்த்தம். நம்ம பலமுறை இங்கே இதிலே பேசியிருக்கிறோம். ஆதனிலே டெல்லியில் நீங்கள் இருந்தப்போ மட்டும் இத்தனை முறை இருந்தப்போ கூட்டணி வச்சுக்கிட்டு அங்கே நீங்கள் அதிகாரத்தை வாங்குறப்ப அங்கே கற்றுக்கொண்ட அந்த பாடம், சமூக நீதி இல்லாத அந்த மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பாடத்தை நீங்கள் இன்ன வரைக்கும் சமூக நீதி பேசிட்டு செய்யாமல் இருக்கிறீங்களேன்றது தான் அவருடைய கேள்வியினுடைய தாக்கம். இன்னொரு அதிக பெரும்பான்மை இருக்கக்கூடிய அந்த சமூகம் வன்னியர் சமூகமும் பறையர் சமூகமும் முதன்மையானதுன்றப்ப அவங்களுக்கு உண்டான அந்த அங்கீகாரம் அந்த இடம் இருக்கிறதா என்பதனுடைய மறைபொருள் தான் ஆதவ் அர்ஜுன் கேட்குற அந்த விஷயம். இவ்வளவு பெரிய இந்த சமூகம் பிறப்பால் மட்டுமே இது ஒன்று கீழவே இருக்குது. பிறப்பால் மட்டுமே ஒருத்தர் முதல்வர் ஆகணும் ஆகக்கூடாதுன்றது அநீதி அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அம்பேத்கர் சொல்லக்கூடிய அந்த விடயங்கள் தான் அது. அம்பேத்கரை தாங்கி பிடிப்பது நாங்கள் தான், பெரியார் தான், 2 பேரும் சேர்ந்து தான் அப்படின்னு சொல்லக்கூடிய திராவிடம் அப்படின்றது ஒன்று இருக்குது.
அப்போ நீங்கள் பேச்சிலேயே மட்டுமே இருந்துட்டு இருக்கிறீங்க, நடைமுறையில் இல்லை அப்படின்றத இத்தனை வருடனுடைய இந்த ஆழ்ந்த உறக்கம் இருக்குல்ல, அது ஓங்கி தலையில் அடித்த மாதிரி எழுப்பி விட்டுருக்கிறாரு. இப்போ இந்த குரலை பட்டி தொட்டி எல்லாம் இப்போ பேசப்படுது. சாமானிய மக்கள் கூட பேசுகிறாங்க, ஆமாம் எங்கள் உழைப்பை வாங்கிட்டு அதுக்கேற்ற ஊதியத்தை நீ கொடுக்கணுமா இல்லையா, கேட்குறோம்ல. இப்போ அதுக்கான அதிகாரம் எங்களுக்கு உங்கள் கூட்டணியில் என்னன்றதுக்கு இது வந்து ஆதவ அர்ஜுன் எழுப்பியிருக்கிற ஒரு பேர் அலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது கட்சிக்குள்ளே இருக்கிற இளைஞர்களுக்கு முழுக்க முழுக்க அது பெரிய வரவேற்பு இருக்குது. நான் எனக்கு கேட்டுக்கிட்ட வரைக்கும், நான் விசாரித்த வரைக்கும் கேட்கறதுல வந்து நான் அதை அண்ணன் கேட்கணும், அவர் கேட்க முடியல. இவர் பேசுகிறாரு, விட்டுட்டு கட்சியை நடத்திட்டு இருந்தால் தான் அவருக்கு நல்லதே ஒழிய அதுக்கு போய் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தான் என்னுடைய சிக்கல் வேறையாக போகும். அது அப்புறம் பேசுவோம் நீங்கள் கேட்குற கேள்விக்கு. இங்கே ஆதவ அர்ஜுன் முழுக்க முழுக்க பேசுனது எல்லா மாநிலங்களிலும், வடக்கு இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் இந்த சமூகத்திலேருந்து ஒரு பெரிய ஆதிக்க எண்ணத்தில் வந்து அமைச்சராக முதலமைச்சராக உட்காந்துட்டு போனதெல்லாம் நம்ம பட்டியல் வரலாறு பார்க்குறப்ப ஏங்க சாத்தியம் இல்லை, எது தடுக்குது? அப்போ இல்லாத ஒன்றை பேசி அரசியல் செய்துக்கிட்டு இருந்த திராவிடம்ன்றது ஒரு மாயை, இதை உடைக்கணுன்ற ஒரு நோக்கம், அதை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு அரசியல். இந்த திராவிடன்ற பேர் இது வந்து ஒரு பெரிய இந்துத்துவாவுக்கு எதிரானது, இதுதான் இருக்கக்கூடிய சமூகம், இதுன்னு ஒரு பெரிய பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இன்னமும் அந்த குடும்பம் அதிகாரத்தில் உட்கார்ந்து இருப்பது எப்படி சரி அப்படின்றது கேள்வி இருக்குது. இதை யாருமே ஏற்க முடியாது அப்படின்னு. இப்போ இது வந்து இந்த பக்கம் வரும். உதயநிதி சொல்கிறாரு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அது கூட தெரியல, அந்த ஒன்று கோவப்பட்டு அந்த வார்த்தையை சொல்கிறாரு. அது கட்டும் கோபத்தை காக்கிறாரு. அதுக்கு நேரடியாக பதில் சொல்ல தெரியாத போது ஒன்று கோபப்படணும், அவதூறை வாரி இறைக்கணும். அவதூறில் ஒரு விதமாகவும் இருக்குது. சினிமா செய்தியெல்லாம் நான் பார்க்கறது இல்லைன்னு விளையாட்டு செய்தியாக எதோ சொன்னார். அதை பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சினிமா செய்திகள்லாம் அவ்வளோ இலக்காரமா உங்களுக்கு? நீ அங்கேருந்து தானே வந்தீங்க, அப்போ அதை கொச்சப்படுத்துறது ஒரு தப்பு. சினிமா செய்திகள்லாம் அது ஒரு இலக்காரமா உங்களுக்கு? இன்றைக்கி அதான் முதன்மையாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் பார்த்து தான் இன்றைக்கி முதல்வராக கொண்டுட்டு வராங்க. உங்களுக்கான அங்கீகாரமே அங்கேருந்து தான் வருது. ரெண்டாவது அங்கீகாரம் இந்த முதலமைச்சருடைய மகன்ன்றது. இங்கே எல்லோரும் வந்து அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க, கட்சி வேட்பாளருக்கு போட்டிருக்காங்க. இவங்க தேர்ந்தெடுத்தது தான் முதலமைச்சர் பதவி. நேரடியாக முதலமைச்சருக்கு வாக்கு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க, அது கூட தெரியல முதல்வர். அவங்க கேட்கறது மன்னராட்சி இந்த குடும்பத்தில் தொடர்ச்சியாக இருக்குதுன்றதை அதை உடைக்கணும்னு சொல்கிறாங்க. அதை பற்றி என்னன்னு கேட்கும்போது இது வந்து மன்னராட்சி இல்லைங்க, நாங்கள் சமூக நீதி அடிப்படையில் நாங்கள் இருக்கிறோம், குடும்பம் எல்லாம் சேர்ந்து வந்து நாங்கள் எல்லாம் ஒரு குடும்பம் தான் சேர்ந்து வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறோம், மக்கள் அவங்கள தேர்ந்தெடுத்து தான் நான் வச்சுக்கிறேன், ஏதோ ஒன்று சொல்லலாம். அது கோவப்பட்டுட்டு அதுக்கு வார்த்தைகள் வேறு வார்த்தைகள் வருது, பதில் சொல்ல தெரியல. அது 4 ஆண்டுகளில் உங்களுக்கு எப்படி இந்த பதவி படிப்படியாக அவ்வளோ உச்சத்துக்கு வந்து? இதே உன் வயதில் உதயநிதிகள் நிறைய கட்சிகள் திமுகவிலேயே நிறைய உதயநிதிகள் இருக்கிறாங்க, கரெக்டாக? உங்கள் வயசில் அதிகாரத்துக்கு வந்து கட்சிக்குள்ளே வந்து உன்னோட சின்ன வயசில் நீங்கள் வந்து அந்த அளவுக்கு கூட இல்லை. நீங்கள் வந்து அப்படியே போயிட்டு ஒரு மாதிரி ரவுண்ட் அடிச்சுட்டு சினிமா துறையில் போய் அப்படியே இருந்துட்டு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தேன். ஆனால் உங்களுக்கு முன்னாடி உன் வயதில் இருக்கக்கூடிய உதயநிதிகள் கட்சிக்காக செக்கு இழுத்துருக்குறாங்க, சொல்லணும்னா இழந்துருக்கிறாங்க, கொடி பிடிச்சிருக்காங்க, கோஷம் போட்டிருக்காங்க, பேரணியில் ஒன்று மற்றவங்கள அடிபட்டு சித்திரவதைப்பட்டிருக்காங்க, சிறையில் இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் அது போய் சேரலையே அந்த அதிகாரம். எது காரணம்? அப்போ வருதா அந்த இடத்துல மன்னராட்சி? அது என்ன வாரிசு ஆட்சி? அது எந்த இடம்? அந்த இடம் மன்னராட்சி இடமா? அது அவங்க அப்பா அவங்க தாத்தா சொன்னது வந்து சங்கர மாடலில் இது ஒன்றும் அறிவாலயம். அந்த சங்கர மடத்துலேயே ஒருத்தர் ரத்த வழியிலே எடுக்கிறது இல்லை. சங்கராச்சாரியர்களை ஏகலைவன் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவருடைய வாரிசு எடுக்கிறது இல்லை. அதுக்கு மாறுபட்டு அதே சமூகத்தில் வேற ஒரு இடத்துல வேற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய வினோத்தம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதான் அங்கே இருக்குது. அதை விட மோசமாக இருக்க நீங்கள் உங்களுடைய பெரியார் மடம் பண்ணுறது என்ன? அப்போ நீங்கள் உங்களுக்கு யார் அந்த இடத்துல கொடுத்தாங்க? உன்னை விட மூத்த உன்னை விட 86 வயசு வரைக்கும் காத்துட்டு இருக்கிறாரு இன்னும் துரைமுருகன். அவருக்கு அந்த தகுதி இல்லையா? உதயநிதிக்கு இருக்கக்கூடிய அந்த தகுதி துரைமுருகனுக்கு இருக்கா இல்லையா? பொன்முடிக்கு இருக்கா இல்லையா? நேருக்கு இருக்குதா இல்லையா? வேலுக்கு இருக்குதா இல்லையா? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். 70 வயது தொற்றுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு இருந்துட்டு போகட்டும், அந்த 3 வருஷம் 2 வருஷம் துணை முதலமைச்சராக இந்த இருந்துட்டு போகட்டும். என் சமூகம் ஒரு துணை முதலமைச்சர் பதவியில் இங்கே இருந்துட்டு நான் சமூகம் கொண்டாடட்டும். சாதியை ஒழிச்சிட்டிங்களா நீங்கள்? அந்த சாதிக்கான அங்கீகாரமாக இருந்துட்டு போகட்டுமேன்ற என்ன குறைஞ்சி போச்சு உங்களுக்கு? அதுக்குள்ளே ஏன் கொண்டு வந்து இவரை வந்து 4 வருஷத்தில் இவர் வந்து ஒரு பெரிய உச்சாணி பதவியில் வச்சு விட்டு கேட்டாக்கா அதுக்கு பதில் இல்லை. மக்கள் எந்த மக்கள் உன்னை தேர்ந்தெடுத்தாங்க? இல்ல, அதுதான் இப்ப சட்டமன்ற உறுப்பினராக மக்களால் பெரும்பான்மையாக ஒரு தொகுதி மக்கள் உன்னை அந்த தொகுதிக்காக தான் தேர்ந்தெடுக்காங்க. நாட்டு முழுக்க வந்து இந்த ஒட்டுமொத்த 234 தொகுதிக்கும் சேர்ந்த ஒரு இந்த தமிழ்நாட்டுக்கு துணை முதல்வர்னு உங்களுக்கு ஓட்டு போட்டு யாரும் தேர்ந்தெடுக்குது? புரியுது இல்லை?
நான் திரும்ப திரும்ப அதை தான் சொல்கிறேன். உனக்கு மட்டும் எப்படி சீட்டு கிடச்சிது, உனக்கு மட்டும் எப்படி திரும்ப இளைஞரணி தலைவர் பதவி கிடைக்குது, உனக்கு மட்டும் எப்படி மந்திரி பதவி கிடைக்குது, உங்களுக்கு மட்டும் எப்படி உடனே துணை முதலமைச்சர் பதவி கிடைக்குது. நூற்றுக்கணக்கான உதயநிதிகள் அந்த கட்சிக்குள்ளாரே இருக்கிறாங்க. தியாகம் பண்ண இளைஞர்கள் உன்னுடைய சக வயதை ஒட்டியவர்களே இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் போய் சேராத அந்த அதிகாரத்தை வந்து உனக்கு மட்டும் வருதுன்னா அப்புறம் மன்னராட்சியா இல்லையா? அதுதான் ஆதவ அர்ஜுன் கேட்குறாரு. பொதுவெளியில் இன்றைக்கி நாடு முழுக்க அதான் பேசு பொருளாக்கி தலைமையிலே அடித்து எழுப்பியிருக்கிறார். ஒரு முரட்டு தூக்குன்னு சொல்லுவீங்கள்ல, ஒரு முரட்டு பிடிவாதம்னு சொல்லுவீங்கள்ல, ஒரு முரட்டு சித்தாந்தன்னு சொல்லுவீங்கள்ல, நீர்த்து போனதை வந்து ஒன்றும் உயிராக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, செத்து போன எருமாட்டை வச்சுக்கிட்டு அதுதான் அந்த திராவிடம், அதுதான் அந்த திராவிடம், அந்த திராவிடத்தினுடைய இது இப்படியெல்லாம் ஒரு மன்னராட்சி பகிரங்கமாக நடந்துட்டு இருக்கீங்க. அவருக்கு என்ன சித்தாந்தம்? பெரியார் இருந்திருந்தால் இன்றைக்கி உங்களுக்கு இந்த கேள்வி தான் கேட்பார். மீண்டும் வந்து 49லேருந்து 67 வரைக்கும் பெரியார் நீங்கள் பேசிக்கிட்ட மாதிரி இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களை விமர்சனம் பண்ணியிருப்பார். பெரியார் உங்களை கீழ்ச்சி தொங்கியிருப்பார். அட முட்டா பையன்களை, நீங்களே உக்காந்துட்டு இருந்தால் எப்படா ஒரு குடும்பமே இங்கே எல்லாரும் தாண்டா இருக்கணும், இதுக்கு பேராக சமூக நீதி, இதுக்காக நான் பேசுகிறேன், இதுக்காக நான் பாடுபட்டேன்னு அவர் கேட்டிருப்பார். நீங்கள் பதிலுக்கு வந்து என்ன பெருசு அப்படின்னு திரும்ப அவர் கல்யாணத்தை எடுத்து போட்டு நீங்கள் அவர் கொச்சப்படுத்தின்னு உட்காந்துருப்பீங்க. இதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கோம். ஏதாவது தீர்வு உங்களால் சொல்ல முடியுதா? எதுக்கு இந்த சித்தாந்தம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க? யாரை ஏமாத்துறீங்க? ஒன்றும் ஊருக்கு உள்ள புலி வருதுன்னு சொல்லி எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு ஒருத்தர் உட்காந்து ராஜாவுக்கு மொத்தமும் கொழுத்து தீனியாக போட்டு அவர் தான் அடித்து புலியை விரட்டுவார்னு சொல்லிட்டு இருக்கிறார்ல. கடைசி வரைக்கும் புலி வந்து இல்லை, புலி இவங்களுக்குள்ளவே தான் இருக்குது. இந்துத்துவா இவங்களுக்குள்ளே தான் பூந்து இருக்குது, வேறு யாருக்குள்ளேயும் பூந்தில்ல. இந்துத்துவா இவர்களுக்குள்ளாவே பூந்து இருக்குது. அம்பானி அதானி முதலாளித்துவம் இவங்களுக்குள்ளே தான் பூந்து இருக்குது. உங்கள் வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கும் இந்த நாட்டுக்கு ஒன்றும் பூந்து வரல, அவங்கக்கிட்ட தான் பூந்து இருக்குது. நீ யாரை ஏமாத்துறதுக்காக இதெல்லாம் சொல்லிவிட்டு நாங்கள் எதிர்க்கணும் முதலமைச்சராக உட்காந்துக்கிட்டு நீ இப்போ வாரிசை கொண்டு வர, அதுக்கு அடுத்த வாரிசு இன்னொருத்தர் போய் கொண்டு வந்துருவீங்க. கொண்டு வந்துட்டார்ல, இன்பநிதி ஒரு மேடையில் கையை வச்சு இழுத்து உள்ள நிற்க வைக்கிறீங்கல்ல. அதுதான் இந்த கேள்வி இன்னைக்கு பேசு பொருளாக இருக்குது. வரவேற்க வேண்டிய விஷயம் இது. சுபவீரபாண்டியன் அவர்கள் சொல்றாரு, இது வந்து ஆதவ அர்ஜுன் வந்து திருமாவளவன் அவர்களை இழிவுபடுத்தி விட்டார். அதாவது அம்பேத்கரை வந்து விஜய் சொல்லி தான் வந்து எல்லாருக்கும் தெரியுது அப்படின்னா, அப்போ வந்து நாங்களாம் எதுவும் பண்ணலையா? பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி அந்த அங்கங்க வந்து தேர்தல் நடத்தியது கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான். அப்புறம் வந்து சட்டக்கல்லூரிக்கு வந்து அம்பேத்கர் பெயரை வைத்தது வந்து கருணாநிதி அவர்கள் தான். கருணாநிதியும் தலித்தில்லை, பெரியாரும் தலித்தில்லை, பெரியார் வந்து அம்பேத்கர் தலைவர்னு சொல்றாரு. ஆதவ அர்ஜுன் திருமாவை இழிவுபடுத்தி விட்டார் அப்படிங்கிறார். உங்களை விட கேவலமாக இந்த திராவிட கூட்டத்தை விட திருமாவளவனை கொச்சைப்படுத்தியது, அவமானப்படுத்தியது, இழிவுபடுத்தியது, கொத்தடிமையாக நடத்துனது உலகத்தில் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. நான் சொல்கிறேன், வேறு யாருமே கிடையாது. திமுக மட்டுமே திருமாவளவனை திரும்ப 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 அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கு. ஏன்னா நீ அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்கீங்க. எவ்வளோ உழைப்பு, எவ்வளவு சதவீதம் அந்த மக்கள், நீ என்ன அதுக்கான சமூக நீதியினுடைய கண்காணிப்பு தலைவர் தான் அவர் ஐயா சுபவீரபாண்டியன். கணக்கெடுத்து உனக்கு இத்தனை வருஷம் போஸ்டிங் போட்டிருக்காங்கல்ல, தண்டத்துக்கு ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கீங்களே, எத்தனை துறையில் எத்தனை இலாக்காவில் நீங்கள் வந்து இது வரைக்கும் ஆய்வு பண்ணி கொடுத்துங்க. வெளிப்படையை எடுத்து போட்டு பேச ஒரு நேர்மையான மனிதராக இருந்தால், உங்கள்கிட்ட யோக்கியமும் நேர்மையும் இருந்ததுன்னா நான் பேசுகிறேன். எனக்கு ஆசான், எனக்கு குருவாக இருந்தவர், அவரை பார்த்து நான் நாள் கற்றுக்கிட்டு இருந்தோம், இன்றைக்கும் கற்றுக்கிட்டு இருக்கிறேன். அதில் நான் மாற்றுக்கருத்தே வைக்கல. என்ன நீ பேசிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு அதிகாரம் ஒரு இடத்த கொடுத்துச்சுனாக்கா நீங்கள் பாட்டுன்னு மந்திரம் அடிச்சுக்கிட்டு இருப்பீங்களா? இந்துத்துவா விட மோசமான பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? என்ன இழிவுபடுத்திட்டார் ஆதவ அர்ஜுன்? அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்குன்றது இழிவா? ஒரு மன்னராட்சியே நடந்துகிட்டு இருக்குது இழிவா? அம்பேத்கரை அவர் வந்து புத்தகம் போட்டு இந்த ஒரு புத்தகம் எடுத்துன வைப்ரேஷன் என்ன பேசு, வெளிப்படையாக பேசு. நீங்கள் என்னத்தை இது வரைக்கும் பண்ணீங்க? பெரியார் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு இந்த பேச்சு பேசுறது என்ன அர்த்தம்? அது என் வீட்லேயும் தலித்து, என் வீட்லேயும் டிரைவராக இருக்கிறாரு, ஒன்றுக்கு ஒன்றா நாங்கள் இருக்கணும்னு சொல்கிற அந்த புத்தி தானே இது. நீ என்ன அவரை போயிட்டு எடுத்துன்னு வந்து இங்கே வந்து பெரியார் வச்சு கொண்டாடினாரு? வேற வழியில் அவரை இழுத்து நீ பேசிட்டு இங்கே இருக்கிற அயோத்திதாசை பேசணும்ல, இங்கே இருக்கிற உனக்கு பொறாம, உனக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற வசதியாக படிச்சுட்டு தலித்தை கண்டா பொறாம இன்னொரு ஏரியாவில் இருக்கிற ஒரு தலித்தை கூப்பிட்டு வச்சு நெருக்கமாக இருக்கிற மாதிரி காட்டிக்குவாங்க. அந்த புத்தியில் அவர் பண்ணாருன்னு நான் சொல்ல வரேன். இப்போ ஏன் நீ அயோத்திதாச பண்டிதரை புறக்கணிச்ச? ரெட்டமலை சீனிவாசன் சக காலத்தில் இருந்தவர் ஏன் புறக்கணிச்சிங்க? 20 வயசு முன்ன பின்ன ரெட்டமலை சீனிவாசனுக்கு உங்களுக்குமே, அவருக்கு 34 வயசு முன்னாடி. நீ வந்து வாலிப விளையாட்டில் இருந்துட்டு போல அவர் ஏகப்பட்ட புரட்சியை பண்ணி உட்காந்துட்டு இருக்கிறார். அத்தனை கருத்தும் அவருது. ஒரு வார்த்தை எனக்கு தான் பேசியிருக்கீங்களா நீங்கள் யோக்கியமான மனிதர்கள்? இதை அயோத்திதாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன் அவர் கொடுத்த அந்த திராவிடம், அவங்க கொடுத்த அந்த சின்னம், அவர்கள் கொடுத்த அந்த சித்தாந்தம் நாங்கள் எடுத்து பெயிண்ட் அடித்து வச்சுக்கிட்டோம் பெரியார் இந்த பேரில். உனக்கு முன்னாடி அங்கே போராடி அங்கெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறார் அம்பேத்கர். நீ வந்து பெருசாக பேசுகிற பெரியார், அம்பேத்கரை பெரியார் தான் கொண்டு வந்தார். என்ன உனக்கு முன்னாடி இங்கெல்லாம் கொண்டு வந்து மீட்டிங் நடத்திட்டான். இந்த வரலாறுலாம் திரும்ப திரும்ப பேசக்கூடாது ஐயா.
புரியுதில்ல? எங்கேயோ ஒரு மூலையில் கட்டி ஒரு வெங்காயம் மாதிரி கட்டி போட்டுருங்க பெரியாரை. தூக்கிட்டு வந்து எல்லாத்துலையும் ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை வச்சுக்காதீங்க. என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? அம்பேத்கரை கொண்டு வந்து இவர் கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தலாம். அதுக்கு முன்னாடி வரலையா? வந்தவர் என்ன சொல்லிட்டு போனார் அம்பேத்கர்? ஒரு கொள்கை இல்லை, ஒரு நோக்கம் இல்லை. போனீங்கல்ல, நீங்கள் தனிநாடு கேட்டு போனீங்கல்ல, பெரியாரை பார்த்தீங்கல்ல, அம்பேத்கர் இந்த டீமோட போய் பெரியாரை பார்த்தீங்கல்ல, போய் பார்த்தாரு. அவர் சொன்னார், பாகிஸ்தான் முகமது அலி ஜின்னா வந்து தனி நாடு கேட்குறப்ப ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து பின்னாடி நிற்கிறாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் தனி நாடு, ஒட்டுமொத்த நாடு அவங்க பின்னாடி நின்று பெரிய போராட்டத்தில் இறங்கிட்டு இருக்குது. நீங்கள் வந்து திராவிட நாடுன்னு கேட்குறப்ப ஒரு 5% கூட உங்களுக்கான கட்டமைப்பு இல்லை, உங்களுக்கான இது இல்லை, நீங்கள் மட்டும்தான் பேசிட்டு இருக்கிறீங்க, போயிட்டு வாங்கன்னு நினச்சிட்டாரு. அதை வந்து எழுதுறாரு பெரியார். என்ன சொல்கிறார்? பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் இப்படிலாம் உதவி இருந்தோம், இந்த கலகக்காரர்களுக்கு எதிராக நாங்கள் ஆதரவு. யார் கலகக்காரர்கள்? காங்கிரஸ். இந்தியா சுதந்திரத்துக்காக போராடின காங்கிரஸை நீங்கள் கலகக்காரர், அவங்களுக்கு எதிராக நாங்கள் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை வந்து நாங்கள் அனுசரிச்சுக்கிட்டு இருந்தோம், இப்படிலாம் இருந்தோம். ஆனால் எங்கள் பேச்சை கேட்கல பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டாக வந்து அந்த கமிட்டி வந்துச்சு, கேட்டது எல்லாம் கரெக்டாக. அவர்களை போல நீங்கள் இல்லை, அந்த கட்டமைப்பை உருவாக்குங்கன்ட்டு போயிட்டான். இதுக்கு புலம்பி எழுதுனதெல்லாம் இருக்குது. என்ன வரலாறு நீங்கள் பேசுகிறீங்க? நீங்கள் மட்டும்தான் வரலாறு பேசுவீங்க, நீங்கள் மட்டும்தான் படிச்சிருப்பீங்க, மற்றவெல்லாம் முட்டாளாக இருப்பானா? உன் லட்சணம் அந்த மாதிரி இருக்குது. இவன் வந்து பெரியார் அம்பேத்கரை வந்து பெரியார் தலைவராக நீ ஏற்றுக்க தானே வேணும். ஏற்றுக்கிறதுனா அவர் உன்னை வந்து இங்கே வந்து பேசுகிறப்ப இலங்கைக்கு போயிட்டு வந்தப்போ என்ன சொன்னார், உன்னை பற்றி என்ன சொல்லிட்டு போனார்னு மூத்தவங்களாம் சில பேர் பேசியிருக்கிறாங்க பெரியாரை பற்றி. இவர் இந்த மனுஷன் வந்து ஒரு விடுதலைக்கெல்லாம் வந்து பெரிய ஒர்த்து இல்லைன்னே சொல்லிட்டு போயிருக்கிறாரு. நீங்கள் தான் பேசிட்டு இருக்கிறீங்க, எங்கள் பெரியார் இப்படி புலியாக்கும், சிங்கமாக்கும், அருவாளாக்கும், வீச்சு அருவாளாக்கும், வெட்டு அருவாளாக்கும் நீங்கள் தான் பேசுங்க. ஒரு இன்னத்துக்கு கீழிக்கல வெட்டலைங்க. பேசலாமா? வாங்க. நீங்கள் வந்து இத்தனை வருஷம் உட்காந்துட்டு இருக்கிறீங்க ஐயா, மதிப்புக்குரிய ஐயா சுப்பிரமணியன், இத்தனை வருஷம் இருக்கீங்க. சமூக நீதி கண்காணிப்பாகும் என்னென்ன துறையில் இந்த பட்டியல் சமூகத்துக்கான அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு என்னென்ன அநீதி இழைக்கப்பட்டிருக்குது, இன்னும் அதிகாரத்தை சுவைக்காத பட்டியல் இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் இருக்கிறாங்கல்ல. இந்த எதற்கு நான் அடுத்த ஆய்வில் இவ்வளோ வந்திருக்குது. வெளிப்படையாக நீ பேச, நல்ல மனிதர் தானே. அரசுக்கு நாங்கள் அனுப்பிவிட்டோம். இது பேச்சு நீங்கள் வந்து பேசுகிறீங்க, யோக்கியமாக பேசுகிறீங்க. இவர் வந்து இழிவுபடுத்துறது திருமாவளவனை உங்களை விட, இந்த திராவிட கும்பலை விட மிக கேவலமாக இழிவுபடுத்து. ஒன்றும் இல்லை, நீங்கள் இவ்வளோ யோக்கியவாதிகள் தானே. திருமாவளவன் அதிமுக பேரில் வந்துட்டு ஒரு வழக்கு உயர்நீதிமன்றத்தில் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் பெரிய உச்ச பதவி போஸ்ட் கரெக்டாக இல்லாமல் அட்வொகேட் ஜென்ரலு, கவர்மெண்ட் பிபி, கிரைமு, லா, இப்படி எல்லாத்தையும் பிரித்து போடுவாங்க கரெக்டாக. இதில் இடஒதுக்கீடு இல்லாமல் அதிமுக தன்னிச்சையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கான சம்பளம் இருக்குல்ல, தணிக்கை செய்யப்பட்ட இந்த தமிழ்நாட்டின் நிதியிலிருந்து கொடுக்கப்படுகிறது. அப்போ தணிக்கை செய்யப்பட்ட நிதியிலிருந்து போகுதுன்றப்ப அரசினுடைய எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் ஃபாலோ பண்ணணும்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கிறது. அது எடப்பாடியாரை மீறி கொண்டிருக்கிறார் தான் திருமாவளவன் வழக்கு ஒன்று போடுறாரு கரெக்டாக. அப்போ உங்கள் கூட தான் இருக்கிறாரு எதிர்கட்சி. நீங்கள் விசில் அடித்து ஆஹா ஓஹோ சூப்பர்னு போட்டிங்க. அந்த வழக்கு நிலுவிலேயே இருக்குது. நீங்கள் வந்துட்டீங்க 2021. நீங்கள் புனிதர்கள் இல்லை, சமூக நீதி அப்படி கட்டி காக்கிறவர்கள். நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? எப்பா நீங்கள் வந்து அதிமுக அரசு இவ்வளோ பெரிய அநீதி செய்திருச்சு, அதை திருமாவளவன் கேட்டீங்க. பெண்களுக்கும் சரி பாதி இடத்த கொடுக்கணும்னு அந்த போஸ்டிங்கெல்லாம் சொல்லி கேட்டிருக்கீங்க. நாங்கள் பெண்கள் பெரியார் பெண் உரிமையை பற்றி பேசணும். அந்த வகைராவிலேருந்து நாங்கள் ஊறி எங்களை பட்டை போட்டு தீட்டி சாராயத்தில் வந்து ஊற வைக்கிறாங்களோ 6 மாதம் 3 மாதம் ஊற வைப்பாங்க. அந்த மாதிரி எங்களை திராவிடத்தை ஊற வச்ச கொள்கையிலேருந்து நாங்கள் வந்தோம். இந்த அப்போ நீ கேட்காம நாங்கள் கொடுக்குறோம். கேட்காதவே இடஒதுக்கீடு எல்லா சமூகத்தையும் பிரித்து கொடுக்குறோம். செய்திருக்கணுமா இல்லையா? அதை எதிர்த்து நீங்கள் மறு போடுறீங்க உள்ளார. இதில் இடஒதுக்கீடை பின்பற்ற முடியாது சொன்ன நீங்கள் யோக்கியவா? நீங்கள் இவ்வளோ கொச்சப்படுத்துறீங்க திருமாவளவனை, அந்த சமூகத்தை கொச்சப்படுத்துறீங்க. அந்த பட்டியல் சமூகத்தை ஒன்று கீழே அழுத்தி வச்சுட்டு இருக்கிறீங்க. நீங்கள் வந்து திருமாவளவனை வந்து ஆதவ அர்ஜுன் கொச்சப்படுத்திட்டாரு. நீங்கள் கொச்சப்படுத்தலை. வேங்க வயலில் மலை தண்ணி தொட்டியில் மலம் கலந்ததுக்கு இன்ன வரைக்கும் கொச்சப்படுத்திட்டு இருக்கிறீங்களா சாமி? கண்டுபிடிச்சிங்களா? ஸ்காட்லாந்து யார்ட் போலீஸுக்கு நிகரானது தானே அது. இல்லை, அதுல என்ன சொல்றாரு, நானே வேங்கை வயல் போனேன். சுபைரோ பாண்டியன் சொல்றாரு, நானே வேங்கை வயலுக்கு போனேன், அங்கே இருக்கக்கூடியவங்கெல்லாம் வந்து பேசினேன், மாவட்ட கலெக்டர்கிட்ட பேசினேன். அங்கே சிலருக்கு வந்து அங்கே என்ன உண்மையாக நடந்துன்னு சொல்கிறதுக்கு தயக்கம் இருக்குது. அதை தாண்டி தனிநபர் தலைமையில் ஒரு நீதிபதியை அமைச்சிட்டாங்க. அந்த விசாரணை போய்கொண்டே இருக்கிறது. அது வந்து ஒரு நாள் வந்து அதில் வந்து குற்றவாளிகள் பிடிபடுவார்கள்னு சொல்கிறார் அவர். இது ஒரு நல்ல மனிதர் சொல்லக்கூடிய பதிலா? நீங்கள் யாராவது ஒருத்தன் ஒரு கிராமத்தில் படிக்காத ஒரு மரத்தடி இருக்கிற ஒரு நாட்டாமை கிட்ட போய் விடுங்க. படிப்பறியில் வெறும் அனுபவம் இருக்கும் படிக்காத ஒரு மனிதர்கிட்ட. அவருக்கும் சுபவீர பாண்டியன் ஐயாவுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்கள்.
மனிதாபிமானம் ஒரு இது இருக்குது. கமிஷன் போட்டேன், கமிஷன்றதே சீட்டிங், ஏமாற்று வேலை தாங்க. அது காலத்தை இழுத்துரு, தள்ளிட்டே போ, ஆறுன கஞ்சி ஆக்கிடு, சூடு இருக்கக்கூடாது, சொர்ணம் இருக்கக்கூடாது அப்படின்னு நீர்த்து போகணும். அதுக்கு பேர் தான் கமிஷன். யாருக்கிட்ட நீங்கள் கதை விட்றீங்க? நீங்கள் இந்த இது சொல்கிறீங்களே, இதுக்கே உங்களுக்கு வெக்கமாக இல்லை? நீ வந்து பெரிய உலக புரட்சியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. எனக்கு வேறு யாராவது சொன்னால் கூட பரவாயில்ல. அங்கேருந்து எங்கள் ஐயா, மதிப்புக்குரியவர் ஐயா சுபவர் பண்ணி எவ்வளோ படிப்பாளி, எவ்வளோ பெரிய சித்தாந்தத்தை நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தீங்க. நீங்கள் வந்து இதை பேசுகிறீங்களே, ஒரு கமிஷன் போட்டு கமிஷன் விசாரணையை, குற்றவாளியை நீ வந்து கைது செய்யணுமா இல்லையா? அதுக்கு ஏன் நீ முதல்ல கமிஷன் போட்டு? அதுவே கையாலாகாத தனம் தானே. உங்களுடைய தோல்வியை ஒப்புக்கொள்கிறீங்கல்ல. உன்னுடைய லா அண்ட் போலீஸ் வந்து சரியாக வேலை செய்யலைன்னு அர்த்தம் இல்லை, துப்பு கட்டு போயிருக்குன்னு அர்த்தம் இல்லை. கைது பண்ணோடனே அந்த மக்களுக்கான தீர்வை கொடுத்துருக்கணுமா இல்லையா? நீ கமிஷன் போட்டு என்ன அதில் நீ கமிஷன் போடணும்? திருடுறான், வந்தால் கொள்ளை அடிக்கிறான், மோசடி பண்ணுறான், கமிஷன் போட்டு கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்களோ? பட்டியல் சமூகத்தினுடைய பிரச்சனைனா உங்களுக்கு கமிஷன் வந்துடுமோ? மற்றதுக்கெல்லாம் லா அண்ட் ஆர்டர் பாய்ஞ்சு போகுமா உங்களுக்கு கைது பண்ணுறதுக்கெல்லாம்? ஏகலைவன் ஒன்று பேசிட்டாருன்னா வழக்கு போட்டு உடனே உள்ளே வந்ததுக்கு மட்டும் லா அண்ட் ஆர்டர் கமிஷன் போடுங்களேன். பேசுனது சரியா தப்பான்னு சொல்லிட்டுங்க. பெரியாரை பற்றி பேசினார், இப்படி பற்றி பேசுகிறார், கமிஷன் போட்டு விசாரிங்க. ஒரு நீதிபதி கமிஷனை போட்டு அதுக்கு மட்டும் வழக்கு போடுறதுக்கு வருது உங்களுக்கு. உங்களை விமர்சனம் பண்ணால் வழக்கு போடுறீங்க, உள்ள தூக்கி வைக்கிறீங்க. கமிஷனை போடுங்க. யார்கிட்ட ஒன்று நீங்கள் ஏமாற்றிட்டு இருப்பீங்க? எத்தனை காலம் ஏமாற்றிட்டு இருப்பீங்க? திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த ஒடுக்கப்பட்ட மக்களையும் இந்த பிரதிநிதியாக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களையும் அதிக உச்சகட்டமாக கொச்சைப்படுத்தி கொண்டிருப்பது ஒன்றும் இல்லை. சுப்பிரமணியன் ஐயா வந்து பெரியாரை ஏற்றுக்கொண்டவர் தானே. பெரியார் கடைசி வரைக்கும் அந்த மக்களுக்காக போராடம் தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்கல்ல. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு மதிப்புக்குரிய சுப்பிரமணியன் அவர்களும் அந்த வகையறாக்களும் நான் சொல்கிறேன், எங்கேயாவது ஊர் தெருவில் போயிட்டு பெரியார் படிப்பகம், சாதி ஒழிப்பு நாடகம், சாதி ஒழிப்பு பிரச்சாரம் ஊர் தெருவில் இன்ன வரைக்கும் எங்கேயாவது கட்டமைப்பு செஞ்சுருக்கீங்களா? எவன் ஒடுக்கப்படுறானோ, எவன் தாழ்த்தப்பட்டுருக்கிறானோ, எவன் இன்னும் அனுபவிச்சுக்கிறானோ அங்கே போயிட்டு நீங்கள் பெரியாரை படிங்க. அது என்ன சொல்லிட போகிறவங்களா? அப்புறம் என்ன மோசடித்தனம் பண்ணிக்கிறீங்க, இந்த மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. எவன் வந்து பழி வாங்கப்படுறானோ, எவன் அவமானப்படுத்தப்படுறானோ அவங்ககிட்ட போய் நீங்கள் பெரியாரை படிங்க. ஏன்னா அங்கே படித்து சொல்லிவிட்டு அங்கே திருந்த சொல்லுங்கப்பா, அந்த பக்கத்தில் பிரச்சாரம் பண்ணுங்க. அவன் திருந்தி கூட நல்லா இருக்கிறாங்க, நீங்கள் போய் கலகம் பண்ணி சாதி விஷயத்தை தூண்டி விட்டு சொல்லு ஒன்று அதானே பண்ணிட்டு இருக்கிறீங்க. எந்த சாதி கோவிச்சுக்குதுன்னு நீங்கள் போயிட்டு வர அக்யூஸ்ட் யாராக இருந்தாலும் அக்யூஸ்ட் தானேங்களே. கரெக்டுங்களா வினோத்து? கைது பண்ணி உள்ளே வச்சிருக்கணுமா இல்லையா? அதை வந்து அந்த சமூகம் கோவிச்சுக்கும், இந்த சமூகம் இதுக்கு நாளும் பார்க்க வேண்டியது என்ன பேச்சு இது? அது நான் ஒரு விவாதத்தில் ஒரு சில மூத்த பத்திரிகையாளர்கள், நான் பேரே குறிப்பிடுறேன், நக்கீரனில் பத்திரிகையாளர் பிரகாஷ், அவர் வந்து ஒரு சேனலில் மாலை முரசு நேர்காணல் பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த குற்றவாளிகள் யாருன்னு இங்கே அரசாங்கத்துக்கு தெரியும், அந்த குற்றவாளிகள் சிறுவர்கள், அதனால வந்து அரசு நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறார். இது வந்து ஏற்புடையதில் ஒரு நல்ல மனிதர் இப்படி பதில் சொல்லவே மாட்டான் முதல்ல, புரியுதில்ல? நண்பன் தான் அவன். ஏன் அந்த பதில் சரி? சிறுவர்கள்னால் சிறுவர்கள் நாட்டில் இது மாதிரி பண்ணிகிட்டே போனால் விட்டுருவாங்க. இந்த சிறுவர் வந்து நேராக அப்படியே வண்டி ஏறி வந்து சித்தரஞ்சன் சாலை இவங்க குடிக்கிற தொகுதியில் மனத்தை போட்டு போயிட்டாருன்னா விட்டுருவாங்களா? இந்த சிறுவர் வண்டி ஏரியை வந்து அவன் பிரகாஷ் வீட்டில் மலத்தொட்டில் வந்து போட்டு போனால் விட்டுட்டு வர சிறுவர்கள் செய்து விட்டார், நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. போலீஸ் சொன்னால் நீ ஒத்துக்குவியா? சிறுவர்கள் வந்து உன் வீட்டில் ஒன்று செய்கிறான், அதை அனுபவிச்சிருக்கீங்களா? போலீஸ் வந்து இல்லை சார் அவங்க சிறுவர்களாக இருக்காங்க, விட்டுருங்க சார், ஒத்துக்கிறீங்களா பிரகாஷ்? என்ன அதாவது இந்த திராவிடத்துக்கு பின்னாடி போனால் இப்படி தான் கேள்வி கேட்டாலும் இப்படி தான் முட்டு கொடுத்து இப்படி தான் பேசி ஆகணும், புரியுதில்ல? இதெல்லாம் வெளி சமூகத்தில் வந்து ஏற்கிறாங்களா? யாராவது பேச முடியுமா? நண்பன் தான் அவன், நம்ம அதை பேசணும்னா தப்பாக போயிடும். ஒரு சக பத்திரிகையாளர் இருந்துட்டு பொதுவாகவே வைக்கிறேன் அந்த விஷயத்தை, அவரை விட்டுருவோம். நீங்க சொல்லக்கூடிய ஒரு காரணமும் நான் ஏன் இது அவர் சொன்னான்னு குறிப்பிட்டு கேட்டேன்னா, இதைதான் திமுக ஆதரவு தளத்துல இருந்து பேசக்கூடிய எல்லாருமே இதான் சொல்றாங்க. அதுதான் உங்க வீட்டுல வந்து மலத்தை போட்டாங்கன்னா சிறுவர்கள் போட்டு விட்டார்கள் அப்படின்னு காவல்துறை வந்து அது செயின் அறுத்துக்கிட்டு போயிடறான். சிறுவன் சார், சிறுவன் தான் சார், வேணாம் விட்டுருங்க சார் சொன்னா நீங்க உங்க வீட்டுல ஒத்துக்கிறீங்களா? சொல்லுங்க. ஐயா சுப்பிரமணியன் வீட்டுல ஒன்றும் மற்றவங்க வீட்டுல சிறுவர்களா ஒரு கூட்டம் வந்து ஏதோ ஒன்று நிறவலை பண்ணிட்டு போயிடுறாங்க, காவல்துறைகிட்ட போவாங்க, சிறுவர்களை செய்து விட்டார்கள். சரி, நீங்கள் புகார் கொடுக்குறீங்க, காவல்துறை வருது, சிறுவர்கள் செய்துட்டாங்க சார், அதனால் விட்டுருங்களேன், சரியாது? அப்புறம் எதுக்கு சிறுவர் சீர்திருத்த பள்ளின்னு ஒன்று வச்சுட்டு இருக்கிறீங்க? எதுக்கு சிறைத்துறையின் கீழே அது ஒன்று இருக்குது? சமூக நலத்துறையின் கீழே எதுக்கு அது இருக்கணும்? என்ன எதை பேசுகிறீங்க நீங்கள்? எதை செய்கிறீங்க சொல்லு? உங்களுக்கு ஊடகம் இருக்கிறது, உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது, எதனா பேசக்கூடிய மேலே அவதூறை நீங்கள் பேசுவீங்க. பிரகாஷ் நாளைக்கு ஒரு அவதூறை பேசுவான் பாருங்க அவன் நண்பா, அதனால் உரிமையாக நான் பேசுகிறேன், அவன் ஒன்று தப்பாக நினைக்காதீங்க.
நாளைக்கே ஒரு அவதூறு எடுத்து ஏகலைவனை பற்றி தெரியாதான்னு வரும். இதுதானே நீங்கள் பேசிட்டு இருப்பீங்க காலங்காலமாக. பதிலுக்கு நாங்கள் பேசுகிறப்ப இல்லை, இன்னொரு சந்தேகம் என்ன வருதுன்னா சார், இவங்க திராவிடம் பேசுகிறாங்க, சமூக நீதி எல்லாமே பேசுகிறாங்க, பெரியாருடைய கொள்கையை பின்பற்றணும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு முறையும் பேசும்போது ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று ஆதவ் அர்ஜுனும் சொல்கிறாரு, என்னோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை இவங்க பார்த்துட்டாங்க, அதனால அதையும் சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு ஏன் ஜாய் தெரியாது அப்படிங்கிறாங்க. ஏன் இவங்க திமுக ஆதவ தளத்தில் இருக்கவங்க, பெரியாரை பின்பற்றவர்கள் ஆதவ் அர்ஜுன் அவருடைய சமூகத்தோட சேர்த்து ஏன் பேசணும்? உலகத்தில் யார் சாதியை மறந்தாலும் மறந்துடுவாங்க வினோத். சாதியை மறக்காத ஒரே ஒரு கூட்டம் திராவிட கூட்டம் தான். உங்கள் சாதி மறந்து போச்சுன்னா நேரம் நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டீங்கன்னாக்கா உன் கொத்து கொடி வகைரா நீ என்ன சாதி என்ன ஒன்று கிளியராக சொல்லுவாங்க. நீங்கள் மறந்துருப்பீங்க, நான் மறந்துருப்பேன். சாதியினுடைய அந்த அந்த வாடை அவங்கக்கிட்ட அடிக்கிற கவுல் அதோட எதுவுமே இல்லை. நீங்கள் திரும்ப 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 பெரியார் ஒழிச்சார், பெரியார் சொன்னார், பெரியார் செஞ்சார், திராவிடம் சமூக நீதி இதெல்லாம் முழுக்க நான் சொல்கிறேன் ஒரு 420 சீட்டிங்கில் தான் நிற்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. மக்கள் இன்னும் விழிக்கிற அளவுக்கு விஷயத்தை நீங்கள் அவங்க என்றைக்கு வீழ்ச்சிக்கிட்டாங்களோ அன்றைக்கி நீங்கள் எடுத்துகிட்டு வர முடியாது. நீர்த்து போனதாக ஆகிடும். வெரைட்டி உங்களை கொண்டுட்டு போவாங்க. இன்றைக்கி முதலமைச்சர் சொல்கிறாரு, இந்து தமிழ் நாளேட்டில் இருக்குது, நான் இருக்கும் வரை சாதியை அனுமதிக்க மாட்டேன் பேசுனது வருது. பக்கத்திலே இந்த பக்கத்தில் இந்த கடந்த 3 ஆண்டுகளில் இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு சாதிய வழக்கு வன்கொடுமை இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து 40% பெருகி இருக்கிறதுன்னு வருது. இது டேட்டா நடந்தது. இவர் சொல்கிறது வெறும் வாயில் வெள்ளை சக்கரைன்னு எழுதி நக்கிக்கோன்னு சொல்கிறது இவர் முதலமைச்சர் சொல்கிறது. நான் அப்படி தான் சொல்லுவேன். அதை நீங்கள் அப்படி தான் ஒரு முறையும் சக்கரைன்னு எழுதி நக்கிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. நாங்களும் அதை நக்கிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்களது திராவிடம், எங்களது சமூக நீதி இப்படி இப்படி உரிச்சிருக்குன்னு ஒன்னத்தையும் வெட்டலை, ஒன்னத்தையும் கிழிக்கலன்னு நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன். பெரியார் சாதிய ஒழிக்கல பேசிக்கிட்டே இருந்தார். குறிப்பிட்ட இடத்துல தான் இருந்துட்டு இருந்தார். சாதியை ஒழிக்கவே இல்லை. தமிழுக்கு எதிரானவர், இந்த இனத்துக்கு எதிராக இருந்துக்கிட்டு இருந்தார். எல்லோரும் சேர்ந்து தமிழ்நாடு தமிழருக்குன்னு அந்த கட்டமைப்பை நீங்கள் விட்டுருந்தால் கூட அன்றைக்கே பாகிஸ்தான் பிரிந்து போன மாதிரி தமிழ்நாடு தமிழருக்குன்னு பிரிந்து இருக்கிறதுன வாய்ப்பு இருக்கும். அதில் குறுக்கு சால் ஓட்டி திராவிட நாடு திராவிடருக்குன்னு போய் மடம் மாற்றி நீர்த்து போக செய்தது நீங்கள். எதுலையாவது நம்பிக்கை இருந்திருக்கீங்களா? எல்லாத்துலேயுமே நம்பிக்கை துரோகம். சரி, திராவிட நாடாவது கேட்டு வாங்கினீங்களா? அது வாங்கியிருந்தீங்கன்னாக்கா இத்தனை ஆண்டுகளில் இன்றைக்கி அவன் தனியாக பிரிஞ்சு போயிருப்பான். தமிழ்நாடுன்னு தனியாக வந்திருக்கும், அதுவும் வாங்கலை. அதுலேயும் இப்போ பெரிய நீர்த்து போகிற வேலையை செய்துட்டீங்க. எதுலையாவது ஒன்று நீங்கள் சாதிச்சுன்னு சொல்லுங்கள். சாதி இன்ன வரைக்கும் இருக்குதா இல்லையா? சாதியை ஒழிச்சிருந்தா இன்றைக்கி ஏன் இவ்வளோ சாதிய மோதல் சாதிய சிக்கல் இத்தனை சதவீதம் ஏறி இருக்குன்னு இந்த டேட்டா ஏன் சொல்லணும்? புள்ளி விவரம் அதுக்கு ஐயா யாராவது பதில் சொல்லுவாங்களா உங்களுக்கு? நீங்கள் எப்படியாக பேசக்கூடியவர்கள் இப்படியாக விஷயம் ஒன்று கொச்சப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, அவதூறை வாரி வீசுறது, வழக்குகளை போகிறது தான் செய்துக்கிட்டே இருக்கீங்க காலங்காலமாக. நியாயமான ஒரு பதிலை இந்த மக்கள்கிட்ட இன்ன வரைக்கும் நீங்கள் வச்சதே கிடையாது. எப்பயாவது பதில் சொல்லியிருக்கீங்களா? ஐயா வாங்க, எங்கெங்கே எத்தனை சதவீதத்தில் இந்த சாதியை ஒழிச்சிருக்கீங்க, எங்கெங்கே எத்தனை சதவீதத்தில் யார் வேலையில் இருக்காங்க, இந்த சமூக நீதி கண்காணிப்பாங்கன்னு இது வரைக்கும் போட்டு என்ன உருப்படியாக செய்திருக்கிறது மனசாட்சியோடு நீங்கள் அந்த வேலையை செய்து வெளியே மக்களுக்கு கொடுத்துருக்கணுமா இல்லையா? ஒரு பெரியவர் இல்லை நீங்கள். நான் உங்ககிட்ட கேள்வி கேட்பேன் வெளிப்படையாகவே. சமூக நீதி கண்காணிப்பு முதல்ல பாடநூல் நிறுவனத்தை பாட்டோன்னே நான் லியோ, அந்த பேர்னா ஒரு திண்டுக்கல் லியோனிக்கு கீழே நான் இருக்க மாட்டேன். நியாயம்தான். உண்மையிலே நீங்கள் கல்வி அறிவில் அவரோட மூத்தவர், அனுபவத்தில் மூத்தவர், படிப்பெல்லாம் உண்மையிலே ஒரு அறிவுஜீவி. அதனால் அதுக்கு உங்களுக்கு தனித்த ஒரு இது வரணும். அது நானே கூட சொல்கிறேன், நியாயப்படுத்துறேன். நல்ல விஷயந்தான் அது. உங்களை போய் ஒருத்தருக்கு கீழே கூடாது. தனியாக ஒன்று கொடுத்தாங்கல்ல, அதாவது நீங்கள் எந்த சிந்தனையில் ஊறி இருந்தீர்களோ, எந்த சித்தாந்தத்தில் மூழ்கி இருந்தீர்களோ, சாராய ஊரல் மாதிரி எந்த நீங்கள் திராவிடத்துக்குள்ளே ஊறி அப்படியே முக்கியே வந்தீங்களோ, அதனுடைய நீதியினுடைய அடிப்படையில் உங்களுக்கு அந்த கண்காணிப்புன்னு ஒன்று கொடுத்தாங்கல்ல. நான் இத்தனை ஆண்டுகளில் இத்தனை மாதங்களில் இந்தந்த இடங்கள்ல ஆய்வு செய்தேன். இது எல்லாம் இவ்வளோ அநீதியாக நடந்திருக்கிறது. சமூக நீதி இன்னும் கீழே வரைக்கும் போய் சேரலை. பிற்படுத்தப்பட்ட மக்களில் ஒரு பகுதியினருக்கு போய் சேரலை அதிகாரம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லியிருக்கணுமா இல்லையா ஐயா? நான் ஏற்கனவே கேட்டேன், இப்போ திரும்பவும் கேட்குறேன். நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் வெளியில் சொல்லிவிடுங்க. உங்களை தலை மேலே தூக்கி வச்சு நான் கொண்டாடுறேன். எங்கே இருக்கு உங்ககிட்ட இந்த சமூக நீதின்ற? ஒரு முறையும் நீங்கள் இன்னைக்கு வசனங்கள் பேசுகிறீங்க, எழுதுறீங்க, ஸ்கிரிப்டு டயலாக் பேசுகிறீங்க, அதோட சரி மறைச்சிட்டு போயிருங்க. ஆதவ் அர்ஜுன் பேசுனதுல என்ன உங்களுக்கு தப்பு, எங்கன்னு ஒரு தப்பு, நல்ல ஒரு விவாதத்தை நீங்கள் தொடங்குங்க. அவர் ரெட்டியாருன்னு எல்லாத்தையும் போட்டு பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் சொன்னீங்களா சாதி ரெட்டியார்னு. எங்களுக்கு வெங்கையா நாயுடு திறக்கிறதுல மகிழ்ச்சி வந்துடும்.
அங்கே இனிக்குது. இங்கே ரெட்டியார் வரப்போ உங்களுக்கு ஏன்னா அதிகாரத்தில் பங்கு வேணும்னு பேசிட்டார்ல, கசக்குது உங்களுக்கு. சுப்புலட்சுமி எல்லா திட்டங்களும் அரசில் பாரு எப்படி இருக்குது. அதில் சுப்புலட்சுமி ரெட்டி திட்டம், மகளிர் திட்டம், அங்கே ரெட்டியை ஓட்டிக்கிறீங்கல்ல, அது இனிக்குது. ஒரு ஆட்சியில் பங்கு கேட்குறாருல, இந்த ரெட்டி உங்களுக்கு கசக்குதோ? இருக்கட்டும், தெலுங்கு தான், ரெட்டி தான். நான் அவர் பேசுனதை முழுக்க முழுக்க வரவேற்கிறேன், தலையில் வச்சு கொண்டாடுறேன். அது வந்து உணர்ச்சி பூர்வமான ஒரு நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய விவாத பொருள். அது ஒரு மண்ணின் மக்களுடைய உரிமை பிரச்சனை. இன்னும் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகாரத்தை எட்ட முடியாத அதிக பெரும்பான்மை இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய நீண்ட நாள் கால கோரிக்கை அதனுடைய முழக்கமாக வைக்கிறாரு. வரட்டும், மக்கள் முடிவு பண்ணிட்டு பிரச்சாரம் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கோம். அது பேசுகிறோன்னே ஜாதியை எடுத்துகிட்டு வரீங்க நீங்கள். இப்போ தான் ஜாதி தெரியுதோ? உங்ககிட்ட முன்னாடி இருந்தால கொஞ்ச நாள் உங்கள் கூட தானே இருந்தார், திமுக தானே வேலை பார்த்துட்டு இருந்தார். பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்தாங்கல்ல, சேர்ந்து இருந்தாங்கல்ல. அப்போ இந்த ரெட்டி தானே அவரு? இல்லை அந்த ரெட்டி வேறையா அந்த ரெட்டி வேறையா? இல்லை எனக்கு தெரியாமல் கேட்குறேன், நீங்கள் சிரிக்காதீங்க. சத்தியமாக தெரியாது வினோத்து, சொல்லுங்க எனக்கு. அதே ரெட்டி தானே அவரு? அந்த ரெட்டி இனிச்சது இந்த ரெட்டி கசக்குதா உங்களுக்கு? சாதியை சொல்லி பேசுகிறீங்க ரெட்டி எப்படின்னு சொல்லிட்டுன்னு. என்ன இப்போ உங்களுக்கு அதில் வந்துச்சு? இது உங்களுடைய இயலாமை. நீங்கள் திரும்ப திரும்ப அவதூறுகளை வாரி தோல்வியை வந்து ஏற்க மறுக்கிறவன் வந்துட்டு அது நியாயப்படி வந்து பதில் சொல்ல முடியாதவன் வந்து இந்த மாதிரியான விடயங்கள் தான் எடுத்து பேசுவான். சாதியை பேசி கலைச்சிட்டு போகிறது, வேறு எதுனா இனக்கலவரத்தை பேசி மதத்தை பேசி கலைச்சிட்டு போகிறது, இந்துத்துவா உள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கலைச்சிட்டு போகிறது, இதெல்லாம் கலைப்பாட்டம் தான் உங்களுக்கு. இந்துத்துவாவை பற்றி இந்துத்துவா உங்களுக்குள்ளே பூந்துக்கிட்டு இருக்குது, இன்றைக்கி அதை கேள்வி கேட்க முடியல. ஏவா வேலு சொல்கிறாரு மீட்டிங்கில், பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் கால் ஊன்றி இருக்கிறது அண்ணன் சேகர் பாபு தான் அப்படின்னு கை காட்டி பேசுகிறாரு. அவரை நீங்கள் கட்சி விட்டு நீக்க மாட்டீங்க. இல்லை, ஆனால் சேகர் பாபு வந்து இந்த விஷயத்துக்கு அவர் தான் ஃபர்ஸ்ட் ஒரு அமைச்சராக அவர் தான் ரியாக்ட் பண்ணியிருக்கிறாரு. விஜய் மழை வெள்ள காலத்துக்கு கூட வந்து வெளியே வரல. அவர் வந்து விஜய் என்ன சொல்றாருன்னா, விஜய் ஒரு தற்குறி. அந்த தற்குறிலாம் வந்து எங்களை பத்தி பேசுதா? நாங்க 200 தொகுதி இருமாப்போடு இருக்கோம்னு விஜய் சொல்றாரு இல்லையா? நாங்க 200 இல்ல 234 தொகுதியில் ஜெயிப்போம். நாங்க நீங்க வேணா பாருங்க. 2026 இப்ப பாருங்களேன், விக்கிரவாண்டி போங்களேன், பாத்தீங்கல்ல இன்னைக்கு உதயநிதி கிட்ட மக்கள் கௌரவ பண்ணி விரட்டுறாங்க, பாத்தீங்கல்ல, பாக்குறீங்கல்ல, போங்கலாம். அப்படி வெள்ளை சட்டிலாம் ஏதோ சந்தனம் வீசியிருந்தாங்க மக்கள். அது தப்பு நடந்திருக்க கூடாதான்னு ஆவேசம் இருக்குல்ல, கோபம் இருக்குல்ல. ஒன்றும் இல்லை, உங்களை இந்த டீம் எல்லாம் அப்படியே தூக்கி போயிட்டு, உங்கள் கூட்டத்தை எல்லாம் தூக்கி போயிட்டு அந்த ஊரில் அந்த கிராமத்தில் விட்டுட்டு அந்த ரேஷன் அரிசி ரோட்டில் கொட்டினாங்கல்ல மக்கள். நேற்று ஒரு இடத்துல பார்த்தீங்களா? அந்த தொகுதியில் உங்களுக்கு ரேஷன் அரிசி முட்டை முட்டையாக இருக்குது. ஒரு கையில் பிடிச்சா முட்டை முட்டையாக இருக்குது. புழு பூச்சி எல்லாம் சேர்ந்து கூடு கட்டி அப்படி அந்த அரிசியை வந்து 5 போடுறாங்க கவர்மெண்ட்டில். இதுக்கு எங்களுக்கு 6000 கோடியை 8000 கோடி ஒதுக்க வேண்டும், நாங்கள் வாங்கி மடியில் வச்சுக்கிட்டு ஓடி போயிடணும். நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் மோடி கிட்ட எழுதுறாரு. இதுக்கா இந்த லட்சியத்தில் நீங்கள் நிவாரணம் கொடுத்துட்டு இருக்கீங்க? வருதா இல்லையாங்க கோபம்? என்ன நீ அந்த அரிசி நீ சாப்பிட, நீ சேகர் பாபு சாப்பிட்டோம், ஏவ வேலு சாப்பிட்டோம், பொன்முடி சாப்பிட்டோம், ஒருவேளை சாப்பிட்டோம். ஒருவேளை நீங்கள் அந்த அரிசியில் சாப்பிட்டு பாருங்களேன், சித்திர மாட்டீங்க. நல்லா இருக்கணும். வாந்தி பேதி வரும்ல, வராது. நீங்கள் நல்லா இருக்கணும். மக்கள் எப்படி வேணாலும் போகணும், நாங்கள் மட்டும் நல்லா இருந்துக்கிட்டோம். மக்கள் எந்த தண்ணி குடிச்சிட்டாரு எப்படி வேணாலும் போகட்டும். நடந்துச்சா இல்லையா? மழை தண்ணீர் கலந்து இந்த மாதிரி நடந்ததா இல்லையாங்க கேட்டாக்கா இது வந்து இல்லை மீன் பிடிச்சதால வந்து சாப்பிட்டுருக்கணும்னு காரணம் சொன்னீங்க. அப்புறம் இப்படி நடந்திருக்குன்னு சொல்கிறீங்க. தண்ணி சுத்தம் இல்லாமல் தண்ணியை குடிச்சு எத்தனை பேர் மரணம்? 2 பேர் மரணம்னு நினைக்கிறேன். 30 பேருக்கு மேலே மருத்துவமனையில். உங்கள் லட்சணம் எப்படி இருக்கிறது? நீங்கள் 234 534 கூட சொல்லிக்கிங்க. நீங்கள் பத்தலாம் பக்கத்தில் உங்கள் சகோதரன் தான் அங்கே இருக்கிறாங்க ஆந்திராவில். இன்னொரு சகோதரர் உங்கள் கனடாவில் இருக்க, நீங்கள் போய் ஜெயிக்க வச்சிங்கன்னா உங்களுடைய இன்னொரு பார்ட்னர் சகோதரர் அங்கேருந்து கடன் வாங்கிக்கோங்க. 234லாம் உங்களுக்கு பத்தாது, 534 வச்சுக்கோங்க. எப்பா நீங்கள் கொஞ்சம் கொடுங்க, நாங்கள் திணியில் நாங்களே ஜெயிச்சிடுறோம். மக்கள் வந்து இன்னும் விழிக்கலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. கடைசி நேரத்தில் போய் காசு தூக்கி போட்டோம்னா மக்கள் பின்னாடி வருவாங்க. இப்போவும் காசை தான் எடுத்துகிட்டு போனீங்க. மக்கள் ஏன் விரட்டுறாங்க உங்களை? இல்ல, கூட்டணி அழுத்தத்துக்காக திருமாவளவன் இவர்கள் இந்த கூட்டத்துல பங்கேற்கல அப்படின்ட்டு வந்து விஜய் சொல்றது வந்து எங்க தலைவரை இழிவுபடுத்துறது.
நேற்று வந்த கூத்தாடி எல்லாம் வந்து அவர் சொல்றத பேச்செல்லாம் கேட்டு நாங்க பதில் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை அப்படின்ட்டு விடுதலை சிறுத்தைகளுடைய துணை பொதுச் செயலாளர், இன்னொரு துணை பொதுச் செயலாளர் ஆளுநர் ஷானவாஸ் அவர்கள் சொல்றாரு. ஆளுநர் ஷானவாஸ் எப்போ வந்தாரா? எப்போ வந்தாரு கட்சியை தூக்கி தாங்கி பிடிக்க? நேற்று வந்த கூத்தாடிகளோடு இல்லை நேற்று வந்த ஏதோ ஒரு ஆளுங்களோடு நாங்கள் கூட்டணிலாம் வைக்க மாட்டோன்னு மூப்பனார் சொல்லியிருந்தாருன்னா இன்றைக்கி வந்திருக்க முடியுமா அந்த கட்சின்னு அவருடைய தலைவரை கேட்டு சொல்ல சொல்லுங்கள். வர சகோதரரை ஆளுநர் ஷானவாஸ் இருக்கிறார்ல, அவர் அவங்க தலைவர் இருக்கிறார்ல, கேட்டு சொல்ல சொல்லுங்கள். நீலாம் நேற்று வந்த பையன், நான் உன்னை கூட கூட்டிக்கிட்டு அரசியல் செய்யணுமா அப்படின்னு மூப்பனார் சொல்லியிருந்தார். இதெல்லாம் நான் ஆணவ பேசி தானே. உனக்கு ஒரு சீட்டு கிடச்சிச்சு, நீ வந்துட்டு நீ சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டீங்க, நீங்கள் என்ன வேணாலும் பேசுவீங்கல்ல. நீங்கள் அவர் வந்திருக்கிறாரு, அவருக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது, அவர் கேட்குறாரு, அதுக்கு முடிஞ்சால் நீ பதில் சொல்லு, இல்லைன்னா விட்டுடு. அவர் அந்த என்ன விவாதம் இருக்குது, அவர் வெளியிடுற புத்தகத்தில் அவர் போய் கலந்துக்கிறதுல நீங்கள் இது வரைக்கும் போய் எங்கே யாருக்கு நின்னது இல்லையா? ஒரு கையில் வந்துட்டு பகவத்கீதை, ஒரு கையில் அம்பேத்கர், எப்படி நாங்கள் ஏற்க முடியும்னு விளக்கம் நீங்கள் சொல்கிறீங்க. பகவத்கீதையை பள்ளி பாடமாக வைக்கணும்னு சொல்லிட்டு சொன்ன காங்கிரஸ் கூட நடைபயணம் போயிட்டு இருக்கிறீங்க, குறுக்கு நெடுக்குமா வந்துட்டு இருந்தீங்க. இந்தியா கூட்டணி நாங்கள் தான் கட்டமைக்கிறோம், நானும் ஒரு அங்கம்னு சொல்லிக்கிறீங்க. அந்த ராகுல் காந்தியை பார்த்து உன்னை நான் தோற்கடிக்காமல் விட மாட்டேன், நீ பகவத்கீதை எப்படி நீ வந்து பாடத்திட்டத்தில் வைக்கணும்னு சொன்ன, நீ இது வரைக்கும் சொல்லியிருக்கீங்களா? ஷானவாஸ் அதை கேட்டிருக்கிறாரா? அதை இதெல்லாம் கேட்டோம்னா அவங்களுக்கு மனக்கசப்பாயிடும். ஏதோ இவங்களுக்கு மட்டும் உலக அரசியல்லாம் தெரியும், இவங்க மட்டும்தான் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க, மற்றெல்லாம் உட்காந்து முட்டாள் மாதிரி கேட்டுட்டு இருக்கணும், எங்களை எவனும் விமர்சனமே பண்ணக்கூடாது. சொல்ல காரணம் நீங்கள் என்ன காரணம், மறுத்த காரணம்னா பகவத்கீதையை ஒரு கையில் வச்சுக்கிட்டு அம்பேத்கர் புத்தகத்தையும் ஒரு கையில் வந்து வச்சுக்கிட்டு இருந்தால் எப்படி ஏற்புடையதுன்னு சொல்கிறீங்க, கரெக்டுங்களா? ஆனால் அதே பகவத்கீதையும் பள்ளி பாடத்தில் வைக்கணும்னு சொன்ன காங்கிரஸ் ராகுல் காந்தி கூட கை கோத்துன்னு போய் முன்னாடி நின்று முண்டி அடிச்சு போஸ்ட்லாம் கொடுக்குறீங்க. நடந்துச்சா இல்லையா? அப்போ வந்துட்டு ராகுல் காந்தி சொன்னது தவறு, காங்கிரஸ் இந்த முடிவில் வந்து பின்வாங்கணும், அப்போ தான் நாங்கள் ஆதரிப்போம், பிரச்சாரத்துக்கு போவோம். சொல்லி பார்ப்போம், எங்கன்னா சொல்லுங்கள். இங்கே பாய்ச்சல் இங்கே இருக்குது இல்லை. ஆளுநர் ஷானவாஸ் எத்தனை மாநாட்டுக்கு எவ்வளவு வண்டியாக அந்த மக்களை கூட்டின்னு வந்தார். நேற்று வந்த விஜய் அப்படி இருக்கட்டும், நேற்று அரசியலுக்கு வந்த நீ என்ன பண்ணீங்க அதை சொல்லுங்கள். நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த கட்சிக்கு என்ன நீங்கள் பண்ணீங்க? இல்லை கட்சி இஸ்லாம் மார்க்கத்தில் இருக்கிற அந்த எவ்வளவு பெரும் திரளை நீங்கள் கூட்டு வந்து இணைச்சிருக்கீங்க, நீங்கள் என்ன அந்த கட்சிக்கு பண்ணீங்க? எங்களை போன்ற ஆதரவு நிலைப்பாட்டிலேருந்து வெளியில் செய்ததில் ஒரு பங்கு கூட நீங்கள் செய்யலையே. ஆனால் ஓப்பனாகவே சொல்கிறேன், நான் சேலஞ்சு பண்ணுறேன். நாங்கள் முன்னெடுத்த வேலை திட்டத்தில் ஒரு பங்கு கூட நீங்கள் செய்யலையே. அந்த இடத்துல உட்காந்துட்டு அதிகாரத்தை சுழச்சிட்டு இருக்கீங்களே. நீங்கள் வந்து நேற்று வந்தது நீங்கள் வார்த்தையை திருப்பி சொல்லிக்கணும். நீங்கள் எப்போ வந்தீங்க? இந்த வார்த்தையை வந்து திமுக நாங்கள் 70 வருஷமாக அரசியல் பண்ணிட்டு இருக்கிறோம், நேற்று வந்த திருமாவளவன் எங்கள் கூடவான்னு கேட்டாக்கா நாளைக்கு கேட்பாங்களே திருப்பி. எங்கேயோ ஒரு இடத்துல முரண் நீங்கள் இப்படியே ஒன்று மண்ணா இருந்துருவீங்களா? இப்படி தானே முன்னாடி வந்துட்டு அப்படியே அட்டைப்பூச்சி மாதிரி எல்லாம் ஒட்டிட்டு இருந்து எங்களை பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா? அப்புறம் எப்படி பாய்ஸ் கார்டன் போனீங்க? முதல்ல ஷானவாஸ்கிட்ட சொல்லி அந்த பஞ்சமி நிலம்னு ஒன்று வச்சு முதலமைச்சர்கிட்ட மனு கொடுத்தார்ல தலைவர் திருமாவளவன், அதில் எத்தனை ஏக்கர் நம்ம மீட்டு கொடுத்துருக்கோன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள். அந்த மக்களுக்கு அந்த மக்களுடைய புண்ணியத்தில் ஷானவாஸ் சட்டமன்ற உறுப்பினராக ஆனார் ஆதரவில். அதில் செய்கிற ஒரு நல்ல காரியமாக இருக்கும், அவரையாவது கொஞ்சம் கேட்டு வெளியில் சொல்லுங்கள். இல்லை இவங்கெல்லாம் பேசுகிறாங்கல்ல ஐயாக்கள், நம்ம சுவர பாண்டியெல்லாம் பேசுகிறாங்கல்ல, அந்த மூலப்பத்திரம் விஷயங்கள்லாம் இருக்குல்ல, பஞ்சமி நிலம் விஷயங்கள்லாம் 12 ஏக்கரில் எத்தனை ஏக்கர் நாங்கள் இது வரைக்கும் மீட்டு கொடுத்துருக்குறோம், அந்த ஆய்வை எங்கெங்கெல்லாம் பண்ணியிருக்கிறார், அதையாவது சொல்லுங்கள் அவங்கள. ஐயா சுவர பாண்டியனும் ஷானவாஸ் இவங்க எல்லாருமே. ஷானவாஸ் அவருக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்குது, அவர் எதனா பேசணும்னு நினைக்கிறாரு சகோதரர், அவர் எது வேணாலும் பேசுவார். அவர் அதிகாரத்தின் உச்சியில் இருக்கிறாரு. பரமசிவன் கழுத்து பாம்பு, அது எல்லாரும் சீரும் கொத்தும் கடிக்கும், புரியுதுல? வாய்ப்பு இருந்துச்சுன்னா விஷத்தையும் பாய்ச்சும். அது பரமசிவன் கழுத்து பாம்பு. இப்போ பரமசிவன் யாருன்னு கேட்டுறாதீங்க, எல்லாருக்கும் தெரியும். அதான் சொல்றேன், கேட்டுறாதீங்க நீங்க. இப்ப இந்த பேச்சு பேசினதுக்கு பிறகு ஆதவ அர்ஜுனை வந்து கட்சியிலேருந்து நீக்கணும் அப்படின்னு அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய வன்னியரசுலேருந்து ரவிக்குமார்லேருந்து ஆளுநர் ஷானவாஸ்லேருந்து நிறைய குரல்கள் வெளிப்படையாகவே இருந்துச்சுன்னு. எந்த கட்சியில இருந்துன்னு சொல்றீங்க? விடுதலை சிறுத்தைகள், திமுக கிளை கழகத்திலிருந்து. இல்லை விடுதலை சிறுத்தைகள் அதாங்க திமுக கிளை கழகம்னு இருக்குதுங்க. இல்ல யாரெல்லாம் சொல்றாங்க சொல்லுங்க. வன்னியரசு திமுகவுக்கு அணுக்கமாக திமுகவில் பெரும் லாபத்தை அடைந்தவர்கள் மட்டும்தான் பேசக்கூடிய வார்த்தை. ஏதோ ஒரு வகையில் நான் சொல்றது தப்பா இல்லை.
என்ன அவர் கேட்டுட்டு, இது உங்களுடைய முழக்கம், காலங்காலமாக இருந்துட்டு இருக்கிற முழக்கம் வீறு கொண்டு வந்திருக்கிறது. இதை இந்த விஷயத்தை வந்து நீங்கள் கண்டு காணாமல் போகிறது தான் உங்களுக்கு சரியே ஒழிய, அதுக்காக வேண்டி நீ அவரை நீக்கிறன்ற ஒரு முடிவுக்கு வந்தாலும் அவன் கட்சியில் இருக்கக்கூடிய அடுத்த ஜென்ரேஷன் இருக்குல்ல, அது சோர்வாயிடும். நீயும் வாயை திறந்து பேச மாட்டேங்கிற. எங்கிருந்தோ ஒருத்தன் வந்து குரல் கொடுக்குறான். கர்ணன்ற படத்தில் வர மாதிரி எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி என்றான், அந்த மாதிரி வந்தார் அவர் குரல் கொடுக்க. அதையும் நீ வந்து காயடிச்சு அனுப்புகிறேன்னா, காலம் முழுக்க பண்ணையுமே பார்க்குறது எங்களுக்கு வேலையான உங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் நீங்கள் கொண்டுட்டு வரீங்க கட்சியில், அவன் வந்து இருக்க மாட்டான். நாங்கள் பேசாமல் விஜய்கிட்டே போயிடுறோன்னு போயிடுவோம். நீங்கள் அவரை நீக்கினீங்கன்னா ஒரு பெரும் பகுதி உடைப்பு ஏற்படும் அங்கேருந்து கட்டாயம். அதால் வீழ்ந்துடும் அந்த கட்சி அப்படின்னு நான் சொல்ல வரல. பலகீனமாகும். நான் எப்பவும் சொல்கிறேன், எந்த கட்சியிலேருந்து யார் விலைக்கு போனாலும் அது சரிஞ்சிடும் அப்படின்னு நான் சொல்ல வரல. அந்த சேதாரத்தை சந்திக்கும். இந்த சூழ்நிலையில் இவங்ககிட்ட வந்து அதிக சேதாரம் சந்திக்கும். ஏன்னு கேட்டால் இவங்க ஆளும் தரப்பில் சில அனுகூலத்தோடு இருக்கிற இடமாக இன்றைக்கி இருக்குது விடுதலை சிறுத்தைகள். அதிலேருந்து ஒரு உடைப்பு ஏற்பட்டதுன்னா ஒரு பெரிய சேதாரமாக மாறும்னு நான் சொல்கிறேன். கரெக்டுங்களா? நடக்கும். நீங்கள் வந்து என்னத்துக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லுங்கள். இல்ல அவர் வந்து கூட்டணிக்கு குந்தகம் விளைக்கும். என்னது என்ன கூட்டணி, என்ன குந்தகம் வந்துச்சு? மன்னர் ஆட்சின்னு சொல்லிட்டு ஒரே மன்னராட்சியா இல்லையா? அது ரெட் ஜெயின் சம்பந்தமா வந்து எல்லா நடந்துகிட்டு இருக்குதா இல்லையா? உலகத்துக்கே பேசுது, உலகமே பேசுது. நீங்க பேச மாட்டீங்க, பேசுறவங்க பேசட்டும். திரைப்படத்துறையில வந்துட்டு நடந்திருக்குதா இல்லையா? போய் விசாரணை நடத்துங்க. நீங்க ஆட்சிக்கு வரும்போதுலாம் சினிமா துறை இந்த மாதிரி கழுத்து நெரிச்சிக்கிறாங்களே ஏன்? நீங்க மட்டும் உங்க படம் வந்தாதான் தியேட்டர் ஓடுது, இல்லைன்னா இல்லை அது ஃபெயிலியர் ஆகிடுது, அது பின்னுக்கு போயிடுது. ஏன் நடக்குது? கேட்டுட்டு இருக்கிறாங்களே, அது வெளிப்படையா பேசுறாரு. உங்களால பேச முடியல, நீங்க உட்காந்துக்குங்க, பேசுறவங்க பேசட்டும். பிறப்பின் அடிப்படையில் ஒரு முதலமைச்சர் இங்கு தேர்வாக கூடாதுன்னு சொல்றதும் உதயநிதி தான் சொல்றாரு. ஆமான்றது பிறப்பின் அடிப்படையில் திருமாவளவன் இப்படி இருக்கிறதும் கூடாது. பிறப்பின் அடிப்படையில் இன்னார் குடும்பத்தில் பிறந்துட்டார், இன்னாருக்கு பிறந்துட்டாருன்னு உதயநிதி முதலமைச்சராக வந்துடவும் கூடாதுன்றதான் சொல்ல வர்றாரு. புரியுதா அப்போ உங்களுக்கு? நான் விளக்கமாக சொல்லிட்டேன்னா, பிறப்பின் அடிப்படையில் திருமாவளவன்களாம் முதலமைச்சராக வரவே முடியாது, வரவும் கூடாதுன்னு சொல்றதும் இருக்குது இதுக்குள்ளார. கூடாதுன்றாரு ஆதவர்ஜன். அதே பிறப்பின் அடிப்படையில் இன்னாருக்கு பேரனாகவும் இன்னாருக்கு மகனாகவும் பிறந்துட்டதால அவருக்கு துணை முதல்வர், அடுத்தது முதல்வர், ஷார்ட் பீரியடில் மந்திரி, அப்புறமா துணை முதலமைச்சர், உடனே முதலமைச்சர். அந்த கூடாது பிறப்பின் அடிப்படையில். அதான் சரிதானே? அந்த பிறப்பின் அடிப்படையில் இது வேணும் இது வேணாம்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்களா? துரைமுருகனுக்கு அந்த முடிவு எடுங்க, பொன்முடிக்கு எடுங்க, நான் சொன்ன மாதிரி நேருக்கு எடுங்க, இன்னும் மற்ற சீனியர் அமைச்சர் இருக்காங்க எடுங்க. அவங்களுக்கு ஏன் அவங்களுக்கெல்லாம் போக மாட்டிருக்குது? பிறப்பின் அடிப்படையில் தானே அது. அவங்க யாருமே கருணாநிதிக்கு பேரனாகவும் ஐயா ஸ்டாலினுக்கு மகனாகவும் இல்லை. அதானே காரணம். அதைத்தான் ஆதவர்ஜன் சொல்கிறாரு. இது சமூக நீதி பேசி வந்த கட்சியில் இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இதுக்கு பேர் மன்னராட்சி, இதுக்கு பேர் குடும்ப ஆட்சி அப்படின்னு சொல்கிறாரு. கரெக்டுங்களா? என்ன தப்பு? அது என்ன உங்களுக்கு தப்பு வந்துச்சு? ஏன் அதுக்கு கட்சி விட்டு நீக்கணும்? நீக்கினீங்கன்னா பெரும் சேதாரத்தை நீங்கள் சந்திப்பீர்கள். நான் சொல்கிறேன், உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய இளைஞர் பட்டாலும் சேர்ந்து நேராக ஆதவர்ஜனோடவே இல்லை நேராக அந்த பக்கமே போய் சேர்ந்துடும். அது பிற்பாடும் விசிகாருக்கும் நீங்கள் தலைவர்களாக இருப்பேன், இல்லைன்னு சொல்ல வரல. அந்த இள தலைமுறை நீங்கள் வந்துட்டு 4 நூற்றாண்டுக்கு மேலே ஆயிடுச்சு, 30 வருஷம் கடந்துருச்சு. ஒரு இம்மியை கூட நீங்கள் ஒரு பெரிய அதிகாரத்தை மீட்டதாக தெரியல. எப்போ மீட்க போகிறீங்க? குறைஞ்சபட்சம் அதிகாரத்தில் பங்குன்னு கூட கேட்கறது கூட உங்களுக்கு உரிமை இல்லை. நாங்கள் கேட்டுக்கொண்டே இருப்போம்னா, நாங்கள் உனக்கு பின்னாடி வந்துட்டு என் தலைமுறையும் கேட்கணும், எனக்கு அடுத்த தலைமுறையும் கேட்கணும்னா அப்புறம் எதுக்கு இந்த விடுதலை இயக்கம்? எதுக்கு இந்த இயக்கம்? என் அப்பா இருந்த மாதிரி நானும் இருந்துட்டு போயிடுறேன், என் தாத்தா இருந்த மாதிரி நானும் இருந்துட்டு போயிடுறேன், ஒன்று இருந்துட்டு போயிருப்பான்னு இல்லை. அப்புறம் எதுக்கு திமிரி அடி, திருப்பி அடி, கர்ணம் போடு, கவுந்தரிச்சி படுத்தும், எதுக்கு இந்த வசனம் பேசிட்டு இருக்கிறீங்க? யாரை பேசி ஏமாத்திட்டு இருக்கிறீங்க நீங்கள்? அதான் என் தாத்தனும் செஞ்சேன், எங்கள் அப்பனும் செஞ்சேன், நானும் செய்யணுமா? அந்த தலைமுறைக்கு வருதா இல்லையா? ஒடுக்கப்பட்ட பட்டியலான மக்கள் மத்தியில் அந்த இதில் இருந்து ஒரு விடுதலை வேணும்னு தான் நீங்கள் வந்தீங்க. சொல்லுங்க. தொடக்க காலத்தில் வந்து தேர்தல் பாதை, திருடல் பாதை, புரட்சியின் மூலமே இதெல்லாம் கட்டமைக்க முடியும் தானே வந்தீங்க. எங்கே கட்டமைச்சிங்க? ஆயிடுச்சு, 4 நூற்றாண்டுக்கு மேலே போயிடுச்சு. இப்போ இன்னும் இந்த முழக்கத்தை நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்போம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம், கேட்போம் நாளைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுவீங்க. இந்த தலைமுறை அதே பழக்கப்பட்ட செக்கு மாடு ஆயிடுச்சுன்னு என்ன ஆகும்? அறிவாலயத்தையே சுற்றிக்கிட்டு இருக்கும். அது வேணாம், இதோட வெட்டி விட்டுட்டு அடுத்த தலைமுறை மாடுகள் இருக்குல்ல, அது வந்து சுதந்திரமாக திரிஞ்சு மேய்ஞ்சு அதுவே அதை தேடி அதுவே தன்னை வளர்த்துக்கிற மாதிரி வரட்டுன்றதுக்கு தான் இந்த மாதிரியான குரல் வேணும்னு நம்ம கேட்குறோம். நீங்கள் மறந்துட்டீங்க, நீங்கள் வந்து செக்கு மாடாக போயிட்டீங்க. பழக்கப்பட்டு பூட்டி விட்டோன்னே காலையில் அது வான்னு சுற்றிக்கிட்டே இருக்கும். ஏன் சுற்றுறோம், எதுக்கு சுற்றுறோன்னே தெரியாது. இது அப்படி கூடாது அப்படின்னு பேசுறது தான் அந்த புரட்சி குரலாக உள்ள வருது. அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு பிரித்து கொடுன்றதுல
அதுக்கு நீங்கள் வந்து இந்த குரலுக்காக வேண்டி மன்னராட்சின்னு சொன்னதுக்காக வேண்டி அவர் கட்சியில் விட்டு நிற்கணும்னா அப்புறம் நீங்கள் வந்து கொத்தடிமையாகவே இருக்க போகிறோன்னு எழுதி கொடுக்குறீங்களா? அதான் அர்த்தம். 2026 திமுகவுடைய கூட்டணி கணக்கு மைனஸ் ஆகும், மக்கள் வந்து அதை வந்து மைனஸ் ஆக்குவாங்க, நீங்க வேணா பாருங்க. 100% நடக்கும். விஜய் சொல்றாரு 100% நடக்கும், உண்மையிலே நடக்கும். குரல் வந்து பெரிய ஸ்பிரிட் ஆகும் உங்களுக்கு இந்த முறை. முன்ன அது வந்து ஒரு பெரிய நடிகர், பெரிய ஒரு இதில் வந்து மக்கள் தளத்தில் வந்து இருக்கிறவர், எதிர்பார்க்கப்படுற இடத்துல இருக்கிறாரு. அந்த குரல் பெரிய வீச்சில் போய் சேரும் மக்கள்கிட்ட. ஒரு ஒரு 50 இடத்துல இந்த வார்த்தையில் திரும்ப பேசினா மக்கள் யோசிக்க ஆகும். ஆமாம், தாத்தா அப்பம் புள்ள இவங்களே தான் முதலமைச்சரான்ற கேள்வி வந்துருமா இல்லையா? இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி சீமான் ஏற்கனவே இறங்கி எல்லாம் வேலை செய்து வச்சுருக்குது. இப்போ கூடுதலாக இன்னொரு கூடுதல் பலமான ஒரு குரலும் வெளியே வருது. வீழ்ச்சி வருமா வராதா? சரிவு வருமா வராதா? நீங்களே சொல்லுங்கள். வரும் தானே? அதனால் உங்களுக்கு அந்த கனவு, நாங்களே நிரந்தரம்ன்ற ஒரு கனவு எதுவும் நிரந்தரம் இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரேன். மக்கள் மட்டுமே நிரந்தரமானவர்கள், மக்கள் மட்டுமே முடிவு எடுக்கக்கூடியவர்கள். காசுக்கும் பணத்துக்கும் தான் மக்களை அப்படின்னு நீங்கள் கொச்சப்படுத்தி வச்சுட்டு இருக்கிறது ஒரு காலம் வரைக்கும் இருக்கும். ஒரு காலத்தில் வந்து அதுக்கும் ஒரு விடியல் வந்துடும். உண்மையிலேயே அப்படி ஒரு விடியல் ஏற்கனவே உங்களுக்கு 10 மாதம் வந்துருந்தது. நாட்டுக்கு விடியல் வந்தது, உங்களுக்கு இருண்டு இருந்தது. இப்போ அந்த மாதிரி திரும்பவும் வந்து நாட்டுக்கு விடியல் வரும், மக்களுக்கு விடியல் வரும், உங்களுக்கு இன்னொரு இருண்ட காலம் வரும் அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி, ஒரு முக்கியமான விஷயம் வந்து விவாதிக்கணும் அப்படின்ட்டு, ஆனால் இது வந்ததால் அது ரொம்ப டீவியேட் ஆகிடுச்சு. ஐபிஎஸ் வருண் அவர் வந்து அந்த சண்டிகர் மாநாட்டில், ஐபிஎஸ் மாநாட்டில் நாம் தமிழர் சம்மந்தமாக பேசியது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியை எப்படி ஒரு ஐபிஎஸ் கேடரில் இருக்கக்கூடியவர் இப்படி பேசலாம் அப்படின்னு, அதுக்கு நீங்களும் விரிவான ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தீங்க ராவணால. இதில் உங்களுடைய பார்வை என்ன சார்? சொல்லாத ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த வருண்குமாருக்காக வேண்டி இணைய தாக்குதல் நடத்தி விட்டார்கள் தானே, அப்படியான இந்த கருஞ்சட்டை தோழர்களும் திராவிட தோழர்களும் ஊழ்ந்து பிறண்டு எல்லாம் எழுதிட்டு இருக்கிறாங்க. 2 நாளாக பார்த்துட்டு இருக்கிற வினோத்து பயங்கர ஷாக் ஆச்சு. என்னடா இவ்வளோ புனிதர்கள் ஆகிட்டாங்க, நாடு இனிமேல் என்ன, ஏற்கனவே ஒரு மழை வந்து தாங்கலை, இதுக்கு மேலே இன்னொரு மழை வந்து பெரும் வெள்ளக்காடாக மாறிச்சுன்னு என்ன பண்ணுறது, இவ்வளோ புனிதர்களாக இருக்கு அழுகுறாங்க. இந்த ஐபிஎஸ் அதிகாரியினுடைய குடும்பத்தை இப்படியெல்லாம் பேசலாமா? நீங்கள் சீமா நாட்கள் இப்படியெல்லாம் பேசினாங்க, அடிச்சிங்க, கொண்டு போய் சட்டவிரோதமாக வச்சு கடத்தி கொண்டு வச்சு நடு இரவில் வச்சு அடிச்சிங்க, அதுவே சட்டவிரோதம். வழக்கு போட்டீங்க, சிறைக்கு போனாங்க, வழக்கு நடந்தது. கரெக்டாக அதானே இது? இங்கேருந்து என்ன வேலைக்காக போனார் அவர்? தேசிய பாதுகாப்பில் இன்றைக்கி இணைய தாக்குதல்கள் வந்து பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்குது. அரசு நிர்வாகத்தினுடைய ஒரு வெப்சைட் அப்படியே கடத்திட்டு போயிடுறாங்க, ஹேக் பண்ணுறாங்க. அப்புறம் க்ரைமை வந்து உள்ளே வந்து சைபர் க்ரைம் வழியில் வந்துட்டு பண மோசடி நடக்கிறது. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இதிலிருந்து எப்படி இந்த நாட்டை, இந்த மக்களுக்கு பாதுகாப்பு என்னன்னு அட்வான்ஸாக பண்ணுறதுக்கான இந்த மாநாட்டில் உன் குடும்ப பிரச்சனையை கொண்டு போய் பேசுகிறியே, என்ன மனுஷன் நீ, என்ன படிச்சிருக்கிற, 3வது இடம்னு சொல்கிறீங்க. நான் வெளிப்படையாகவே கேட்குறேன். நிறைய நண்பர்கள் சொன்னாங்க, அவரை பற்றி அவர் வந்து பேசினார்னா வச்சா விட்டமாட்ட பழி வாங்கியே தீர்வார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்படிலாம் வாங்கிட்டு போட்டு நமக்கு ஒன்றும் பிரச்சனை. நான் சொல்கிறேன், நான் பிறர்க்குன்னா முற்பகல் செய்யும் தமக்குன்னா தாமே வரும். நீங்கள் என்ன செய்வீங்க? கூப்பிட்டு வச்சு, மீடியாவை கூப்பிட்டு வச்சு 2 பேரை தேர்ந்தெடுத்து நீ ஒரு கொச்சப்படுத்துறதுக்காக பேட்டிலாம் கொடுக்கறதுக்கான 4ஆம் தர வேலை செய்கிறது தப்பா? செய்திங்கல்ல நீங்கள். இந்த போய் நீ அங்கே பேசுறதுக்கு அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுங்க தான் அனுப்புனது. நியாயப்படி டிஜிபி இதுக்கான விளக்கத்தை கேட்டு உடனே அவர் சஸ்பெண்ட் பண்ணணும். இல்லைன்னா நாளைக்கு அவர் நீதிமன்றத்தில் பல சிக்கல்கள் டிஜிபியும் சந்திப்பாங்க, உள்துறை செயலாளரும் சந்திப்பார். இது ஒன்று. இங்கே வர இந்த புனிதர்களுக்காக வரேன். இந்த மாதிரி பேசிட்டாங்களேன்றால 2001 ஜூன் மாதம் 30ஆம் தேதி கலைஞரை கைது செய்கிறாங்க. தெரியும், அந்த விஷயம்லாம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை ஒட்டி அடுத்த 2 மாதம் ஆகஸ்ட்டில் ஒரு பெரிய கண்டன பேரணி தமிழ்நாடு முழுக்க ஆர்கனைஸ் பண்ணி நடக்குது கைதுக்காக வேண்டி. அப்போ சைதாப்பேட்டில் இளைஞரணி தலைவர் ஸ்டாலின் தான் கொடி அசைச்சு தொடக்கி வைக்கிறாரு. கூட்டம் பெருங்கூட்டம் அப்படியே அண்ணா சாலை வந்து நேராக வந்து ராதாகிருஷ்ணன் சாலை வழியாக, டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலை வழியாக டிஜிபி ஆஃபீஸ் போய் லெஃப்ட் எடுத்து சீரணி அரங்கத்துக்கு போகணும். பெரும் கலவரம் வெடிச்சிருச்சு. பெரும் கலவரம். ஒரு பக்கம் ஏத்திக்குப்பம் தாதா வீரமணியுடைய ஆட்கள் அப்படின்றாங்க, இன்னொரு பக்கம் திமுக ஆட்களே அவங்கக்கிட்டேருந்து நிறைய காவல்துறை வந்து கத்தி அருவா தடியெல்லாம் வச்சு பறிமுதல் பண்ணதுன்னு இருக்கிறாங்க. வழிநெடுக்க இந்த ஜெயலலிதாவுடைய கட் அவுட்டு இந்த பக்கம் ரைட்டில் ராதாகிருஷ்ணன் சாலையில் போகிறப்ப ரைட்டில் திரும்பினாக்கா பாய்ஸ் கார்டனு, கொஞ்சம் லெஃப்ட்டில் போய் திரும்பினாக்கா கோபாலபுரம். இந்த பக்கம் அந்த அம்மா கட் அவுட்லாம் அடித்து தூளத்துலாம் நொறுக்கிட்டு போகிறாங்க. கல்வீச்சு, வீடுங்க மேலாம் கல்வீச்சு, கலவரம். டிஜிபி ஆஃபீஸிட்டு உச்சகட்டமாக வந்துடுச்சு. முதல்ல வந்து தடியடி நடத்துகிறாங்க, அது மீறி பாயுது, சரமாரியான கல் பாயுது. அப்புறமா கண்ணீர் போக கொண்டு வீசுகிறாங்க. ஆஜித்துக்கு இன்னொரு இங்கிலீஷ் சேனல்லாம் வீடியோ எடுக்கிறப்ப அடித்து மண்டையை உடைக்கிறாங்க. பெண் பத்திரிக்கையாளர்
நாங்களாம் அப்போ ஓடி வந்து எகிரி குச்சி டிஜிபி ஆஃபீஸுக்குள்ளே குதிச்சிட்டோம். நிறைய பேர் பத்திரிக்கையாளர்களும் காவலர்கள் மட்டுமே 100 பேருக்கு காயம். துப்பாக்கி சூட்டில் 2 பேர் இறக்குறாங்க. அந்த பக்கத்தில் படுகாயம் நிறைய பேருக்கு. ஒரு போலீஸ் ஜீப் எரிஞ்சு போச்சு. இப்படி பெரும் கலவரம். அந்த பேரணியில் போட்ட முழக்கம் என்ன தெரியுமா? புனிதமான முழக்கம். சொன்னால் இவங்க மனித நாகரிகம் வெக்கி தனையக்கூடும், கேவலப்பட்டு போகும். இப்படிப்பட்ட மனிதர்களான முத்துக்கருப்பம் பொண்டாட்டி எங்களுக்கெல்லாம் வப்பாட்டி, முத்துக்கருப்பம் பொண்டாட்டி கலைஞருக்கு வப்பாட்டி, முத்துக்கருப்பம் பொண்டாட்டி எங்கள் அண்ணனுக்கு, கட்சி நிர்வாகிகள் இருப்பாங்க சொல்லிட்டு இந்த முழக்கம் போயிட்டு இருந்தது. தெரியுமா உங்களுக்கு? உளவுத்துறை அங்கங்கே எல்லாத்தையும் வீடியோ பதிவு பண்ணிட்டு இருந்தது. முத்துக்கருப்பன் வந்து ஒரு முத்துக்கருப்பன் தான் கலைஞரை கைது பண்ணாரு. அதிகாரி, பெரிய போலீஸ் அதிகாரி, சிட்டி கமிஷனர். அப்போ அது பிற்பாடு அன்றைக்கி வந்து சிபிசிஐடியில் ஐஜி முகமது அலி, டிஜிபி இருந்தார் ரவீந்திரநாத். எவ்வளோ கேவலப்படுத்தி நீங்கள் பேசுனீங்க. வந்து புனிதர்கள் வேஷம் போடாதீங்க. இன்னைக்கு வருண்குமார் செய்தது அத்துமீறிய செயல். அது நீ இங்கே பேச வேண்டிய விஷயத்த அங்கே போய் அதில் பேசியிருக்கவே கூடாது. அதுவும் ரகசிய கூட்டமாக நடக்கிறதெல்லாம் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இதுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நீங்கள் உங்களது மட்டும்தான் வந்திருக்கு, வேறு எந்த அதிகாரியும் பேசுனது. 90 பேருக்கு மேலே கலந்துக்கிட்டாங்க. அதை விட உங்களோட உச்ச அதிகாரின்னு சொல்லக்கூடிய இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு, உள்நாடு வெளிநாடு பாதுகாப்பினுடைய உச்ச அதிகாரிகள் அங்கே இருந்தாங்க. அன்றைக்கி யாருமே அதை ஏற்கல, சகிச்சு. அது என்ன இந்த விஷயத்தை சில்லின்னு சொல்லுவாங்கள்ல, இதை வந்து இங்கே பேசுகிறானே அப்படின்னு. அப்படி தாங்க அவங்க மன ரீதியாக பார்த்துருக்காங்க. சில பேர் பேசியிருக்கிறாங்க. இதை நீங்கள் தூக்கிட்டு பேசுகிறீங்க. நாம் தமிழர்களாம் ஆபாச, உங்களை விட உலகத்தில் ஆபாசவாதிகள் யாருன்னா இருக்காங்களா? சொல்லுங்கள். நான் வக்காலத்தில் வாங்க இப்போ கூட இந்த பக்கத்தில் இருந்த குறைகளை சொல்லிவிட்டு அந்த பக்கத்தில் நாம் தமிழர் கட்சியெல்லாம் முறுக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அது வேறு விஷயம். நீ வந்து நாம் தமிழர் கட்சி வந்து பேசுகிற ஆபாசவாதிகள், ஒழுங்கினமானவர்கள் இப்படி பேசலாமா? யாரோ ஒரு 2 பேர் 3 பேர் பண்ணதுக்கு தூக்கி அடித்து சித்திரவதை பண்ணி வழக்கு போட்டுட்டிங்க, முடிஞ்சிச்சு. எவ்வளோ நீட்டாக பேசிட்டு இருக்கிறாங்க அந்த பக்கத்தில் அந்த தம்பிகள். ஒட்டு மொத்தமாக நீ வந்து ஒரு மாதிரி இந்த மாதிரியான கூட்டம் உங்களை மாதிரியே நீங்கள் சொல்லிக்கிறீங்க. நீங்கள் போடாத பேச்சு, நீங்கள் போடாத கோஷமாக, நீங்கள் பேசாத பேச்சை, நீங்கள் எழுதாத எழுத்தா. சரி, சீமானை பற்றி இவ்வளோ வல்கராக வந்து சமூக வலைத்தளங்களில் டைட்டில் வச்சு வந்துட்டு இருக்குல்ல வீடியோ, அது ஆபாசம் இல்லையா? நீங்கள் யோக்கியவார்களா? பேசக்கூடிய இந்த திமுக தலைமையில் யாராவது ஒருத்தர் கண்டிச்சிருக்கீங்கன்னா, நம்மகிட்டையும் நிர்வாகிகள் இருக்கிறாங்க. நம்ம குடும்பத்தில் இந்த மாதிரி வச்சு டைட்டில் வச்சு இந்த மாதிரி போட்டுக்கிட்டா நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா அது உங்களுக்கு? இதை கண்டிக்கிற நோக்கு முதல்ல திமுக கிட்ட இருக்கணும். அதை விட்டுட்டு இங்கே பாதிக்கப்பட்டது மட்டும் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு பேசுறது கண்ணு இல்லை, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்களே கண்ணை கட்டிக்கிட்டு பொது நியாயத்தை பேசாதீங்க. மக்கள் பார்த்து கொண்டு இருக்காங்க எல்லாத்தையும். நீங்கள் என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இந்த பக்கம் என்னென்ன நடந்துட்டுருக்குன்னு. இது சட்ட ரீதியாக அவங்க நடவடிக்கைன்னு போயிருக்கிறாங்க. ஒரு முடிவு வரும், பார்ப்போம் நம்ம அதை. நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். வாங்க.